நண்பனுக்கு துரோகம் செய்ய நினைக்கிற நாய், உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா இப்பவே போயிடு, இல்ல நீ உயிரோட திரும்ப மாட்ட. அது மட்டும் இல்ல, நம்ம கதையினுடைய கிளைமேக்ஸே இப்பதான் ஆரம்பம். அந்த ஷாக்லயே படுத்த படுக்கையான எங்க அம்மா இன்னும் எழுந்திருக்கவே இல்லை. நீங்களா? குட் மார்னிங். அகிலா, உங்க லுக் இருக்கே, அது சினிமா லுக். அவோஜியா அனார்கலி, ஐசா ஐசா பச்சை கிளி, நேத்து ராத்திரி. தம்பி, இங்க ஒரே குழப்பமா இருக்கு, நீங்க போன வச்சிருங்க, அப்புறம் பேசிக்கலாம். அம்மனின் அருள்பொங்கும் ஆலய ஒளி, ஆர்ப்பரிக்கும் நீர்வீழ்ச்சியின் அழகு, பாடித் திரியும் பறவைகளின் பவனி, இந்த இயற்கை அழகையெல்லாம் நேரம் போவதே தெரியாமல் பார்த்து கொண்டே இருக்கலாம். பரபரப்பான இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட அமைதியான சூழ்நிலையில் நிம்மதியாக யாரால் பொழுதை கழிக்க முடிகிறது? இதோ இந்த அம்மையாரை தவிர. இந்த அம்மையார் அன்பே உருவானவள், அமைதியே வடிவானவள். அதோ கூட்டம் கூட்டமாக மேய்கின்றனவே ஆட்டு மந்தைகள், அவற்றுக்கெல்லாம் சொந்தக்காரி இந்த அம்மையார் தான். அநேக ஆட்டுப்பண்ணைகள் சொந்தமாக இருந்தாலும் அமைதியான இந்த இடத்திலே வந்து அமர்ந்து தனது ஆடுகள் மேயும் அழகையும் அவைகளை ஒழுங்காக கவனிக்கிறார்களா என்பதை நேரடியாக பார்ப்பதிலேயும் தான் இந்த அம்மையாருக்கு எத்தனை ஆவல், எவ்வளவு திருப்தி. இந்த அம்மையாருக்கும் இந்த ஆடுகளுக்கும் உள்ள பிணைப்பு மிகவும் நெருக்கமானது. முருகண்ணா, முருகண்ணா, அந்த குட்டி கொஞ்சம் கொடுங்களேன். காலாகாலத்துல மழை மாதிரி பெஞ்சிருந்தா இப்பெல்லாம் பூமி நிறைஞ்சு பொன்னா வளைஞ்சிருக்கும், இதுகளுக்கும் வயிறார தீனி கிடைச்சிருக்கும். என்ன செய்யறது? எல்லாத்துக்கும் சாமி எல்லாம் துணை இருக்கணும். பூமி நிறைஞ்சிருக்கு, பொன்னா விளைஞ்சிருக்கு, சாமி துணை இருக்கு செம்மறியே.
நமக்கு சாமி துணை இருக்கு செம்மறியே. தானே தைய தைய தந்தானா, தானே தைய தைய தந்தானா, பிரியோடு என்னாடு 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 என்ன இட்டண்ணா. சாரே சாரே
சாரே குடிக்கான் பாலு வச்சுட்டு போ. சாருக்கு எந்த யோஜனா? நேத்து ஒரு பொண்ணை பார்த்து அவ ஒரு பாட்டு பாடினா, அது என் காதுல அப்படியே ரிங்காரம் பண்ணிட்டு இருக்கா. பெண்குட்டி எங்கனே சுன்னரியோ? அழகுக்கே அவதான்டா அத்தாரிட்டி. ஓ, அப்பெண்குட்டிக்கு வயசு எத்தனை இருக்கும்? ஒரு 17 18 இருக்குமோ? இருக்கும். அப்ப தெற்றில்ல. தப்பு இல்லைங்கிறியா? உனக்கு கேட்டுக்கிட்டு தான் நான் தப்பு எடுத்து தெரிஞ்சுக்கணுமா? போடா. ராஜசேகர், உங்க படிப்புக்கும் அந்தஸ்துக்கும் படிப்பு வாசனையே இல்லாத ஒரு ஆடு மேய்க்கிறவளை போய் மனைவியா ஏத்துக்கிறேன்னு சொல்றீங்களே, எல்லாரும் உங்களை பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. பைத்தியக்காரன் சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு படிப்பு வாசனையே இல்ல அந்த பட்டிக்காட்டு பொண்ணு தான் வேணும். அதுவும் ஆடு மேய்க்கிற அயிலா தான் வேணும். அதுக்கு முக்கியமா உங்க சம்மதம் தேவை. நீங்க இவ்வளவு உறுதியா இருக்கிறப்போ நான் அதை தடுக்கிறதுல நியாயம் இல்லை. உண்மையிலேயே அகிலா ஒரு பெரிய அதிர்ஷ்டக்காரி தான். அகிலா என் பண்ணையில ஆடு மேய்க்கிறவளா இருந்தாலும் அவ எனக்கு ஒரு மக மாதிரி. அதனால உங்க கல்யாணத்தை நானே முன்னிருந்து நடத்தி வைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. தாயே ஈஸ்வரி, இன்னைக்கு தான் என் புது வாழ்க்கை ஆரம்பிக்குது. எங்கேயோ குப்பமேட்டுல கிடக்க வேண்டிய என்ன இந்த கோயிலுக்கு கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கு கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. ஆனா ஒண்ணு, நீ எதை செய்தாலும் நல்லதுக்கு தான் செய்வேன். அதனாலதான் உன் மேல பாரத்தை போட்டு என் வாழ்க்கையை ஆரம்பிக்க போறேன். உன்னையே நம்பிக்கிட்டு இருக்கிற எனக்கு நல்லதையே நடக்கணும்னு அருள் கொடுத்தாயே. முதலிரவுன்னு எவனோ எப்படி எப்படி இல்லாம அலங்காரம் பண்றானுங்க. நாம கொஞ்சமாவது பண்ண வேண்டாம். ஆஹா. இதுல தனியா உட்காரக்கூடாது, ஜோடியா தான் உட்காரணும். ஹாய். சாரு சாரு சாரு, என்னங்க சாரு அப்படியே சில மாதிரி நின்னுட்டீங்க? அழகு சில மாதிரி இருக்கிற உன்னை பார்த்ததும் அப்படியே மலைச்சு போய் நின்னுட்டேன். இந்த புடவை கட்டு மட்டும் நீ மாத்திக்கிட்ட, பட்டணத்து பொண்ணுங்களாம் உங்ககிட்ட பிச்சை வாங்கணும். சாரு, வெள்ளாட்டு பால் கொண்டு வந்திருக்கேன், உடம்புக்கு ரொம்ப நல்லது, குடிங்க. அப்படியா? இது உனக்கு. ஐயா, நான் கொடுத்ததே ஒரு கிளாஸ், இதுல எனக்கு வேறையா? வேண்டங்க சாரு. என்னது ஒண்ணுமே தெரியாதவளா இருக்கியே? வயிறு நிறையறதுக்கா இன்னைக்கு பால் குடிக்கிறோம்? பின்ன நம்ம வாய் இனிக்கிறதுக்காக குடிக்கிறோம், நம்ம பேச்சு இனிக்கிறதுக்காக குடிக்கிறோம். பேச்சு இனிக்குமா? எப்படிங்க சாரு? அப்படி கேளு, சொல்றேன் வா. இப்படி உட்காரு. அகிலா, பேசு. பேச்சு எப்படி இனிக்கும்னு சொல்றேன். எதை பத்திங்க சாரு பேசுறது? எதை பத்தி வேணாலும் பேசு. வந்து அன்னைக்கு நீங்க பாக்கல ஒரு கருப்பாடு, அதோட கொம்பு உடைஞ்சு போச்சு சாரு. ஐயோ பாவம். அப்புறம் அந்த ஆடு குட்டி போட்டுச்சுல, அந்த குட்டி துள்ளி துள்ளி பள்ளத்துல விழுந்துருச்சா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? துள்ளினா பள்ளத்துல விழ வேண்டியதான். பாரு, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். 10 நாளைக்கு உப்பு இல்லாம பத்தி இருந்தா தான் இது புரியும். அப்புறம் அந்த ஆடுல நிறுத்து. ஆமா, இந்த உலகத்துல ஆட்டை தவிர வேற ஒண்ணுமே உனக்கு தெரியாதா? தெரியுமே, மாட்டை பத்தி கூட தெரியும். இந்த பசுமாடு இருக்கே. இரு, எரும மாட்டை பத்தி தெரியாது? தெரியுமே, எருமை கருப்பா இருக்கும், பால் வெள்ளையா இருக்கும். ஒரு வால் இருக்கும், 4 கால் இருக்கும். என்னங்க சாரு, நான் பேசுறது இனிப்பா இல்லையா? தகட்டி போச்சு. இந்த நேரத்துல பேச வேண்டிய பேச்சாது? நீ என்ன சாரு பேசுறது? இத பாரு, இனிமே நீ பேசவே வேண்டாம். சாரு, நீங்க ரொம்ப படிச்சவரு. நீங்க நினைச்சிருந்தா எத்தனையோ படிச்ச பொண்ணுங்க உங்களை கட்டிக்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்க
என்னையும் கட்டிக்கிட்டீங்க. கள்ளங்கபடம் இல்லாத பொண்ணு நீ, அதனாலதான் உன்னை கல்யாணம் செய்துக்கிட்டேன். ஆமா, உனக்கு இன்னும் தூக்கம் வரல? வரல சாரு. வெளிச்சம் இருந்தா தூக்கம் வராது, விளக்க அணைச்சிடுறேன். ஐயோ வேண்டாங்க சாரு, இருட்டாட்டா எனக்கு பயமா இருக்கும். நான் தான் உன் பக்கத்திலேயே இருக்கேனே. ஐயோ என்ன சாரு இருட்டாயிடுச்சு. வேண்டாம் சாரு, விளக்கு போட்டுருங்க சாரு, விளக்கு போட்டுருங்க. சாரு சாருன்னு ஏன் போர் அடிக்கிற? பின்ன என்ன நான் கூப்பிடுறது சார்? என்ன சார் எல்லாம் நான் சொல்லித்தரேன். வேண்டாம் சாரு, விட்டுருங்க சாரு. என்னது விட்டுறதா? உன்னை சும்மா விடுறதுக்காக முதல்ல பக்கத்துல வாங்க. போதும் சாரு, விட்டுடுங்க விட்டுடுங்க சாரு. என்ன சாரு, விளக்கு போடுங்க, விளக்கு போடுங்க சாரு. வேண்டாம். மானின்னு வீணுக்கில்யா, மயிலின்னு வீணுக்கில்யா, மடுத்து மணி விளக்கு. எந்த சின்னமே நீங்கள் சரிகற்ற பேஷன் மாறி இருக்குன்னு சாரதான் மாத்தி விட்டாரு. சாரா அப்ப கொள்ளலாம். டிஃபன் ரெடி, ஞான் ரெடி, சார் ரெடியோ? சாரு குளிக்கிறாரு. அம்மா நீ எதை செய்தாலும் வாய்க்கு ருசியா சரியா எங்க இருந்து கத்துக்கிட்ட? இது அனுபவம். ஞான் இட்லி செஞ்சா இட்லி மாதிரி இருக்கும், சட்டி செஞ்சா சட்டி மாதிரி இருக்கும். அது ஒரு மாதிரி இருக்கும். போதும். சாப்பிடுங்க சார். சாரு இந்த பாரு, சாரு சாருன்னு சொன்னா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நீங்க எனக்கு பாடம் சொல்லி தர வாத்தியார் தானே, அப்ப சாருங்க தானே கூப்பிடணும். ஓஹோ, பெட்ரூம் வாத்தியாரா? ஆமா, உனக்கு நான் என்ன பாடம் சொல்லி கொடுப்பேன்? இது பாரு, சாரு சாரு கூப்பிட்டா கெட்ட போகிறோம். ஆமா, பையங்களுக்கு வாத்தியாரு சாரு, நீங்களுக்கு புருஷனாக்கம். ஏண்டா சார் கரெக்ட் இல்லே? ஆமா, பூஜை வேளையில கரடி கரண்டி கொண்டு வரான். ஆமா, பழுக்க காய்ச்சி கொண்டா முதுகுல இழுக்கிறேன். போன ஒருத்தன் எப்படிதான் மூக்குல இருக்குதோ தொடப்பட மாட்டேங்கிறான் ஒண்ணு. என்ன சாரு, அப்பா கிட்ட பாத்துட்டு போறான். ஐயோ, அப்பா கிட்ட பாத்துருவான்ல. அப்பு கிட்டான் இப்ப நிச்சயம் பாத்துருக்க மாட்டான். இன்னைக்கு கிளாஸ்ல பாடம் எக்கச்சக்க படுப்பேன். எனக்கு டைம் ஆச்சு, கழிச்சு என்னத்த லவ்? லாபம் இல்ல மாபம் இல்ல, அது லவ். லவ். ஐயோ கொலைக்கிறீங்க. லவ் இல்ல, லவ். 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 என்னங்க லவ்னா என்னங்க அர்த்தம்? லவ்னா ஐயோ அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. ரெண்டு குழந்தைகளுக்கு நடுவுல ஏற்படுற அன்புக்கு பேரும் லவ் தான். ஒரு தாய் தன் மகன் மேல சேர்த்துற பாச உணர்ச்சிக்கு பேரும் லவ் தான். ஒரு வாலிபன் ஒரு வாலிபி மேல, வாலிபின்னா ஒன்ன மாதிரி பொண்ணு மேல செலுத்துற ஒரு இதுக்கு பேரும், இதுன்னா எது எல்லாம் அதுக்கு தான், அதுக்கு பேர் லவ், அதாவது காதல். காதல். காதல்னா என்னங்க அர்த்தம்? ஐயோ உனக்கு அர்த்தம் சொல்லியே இன்னைக்கு ராத்திரி பொழுது வீணாயிடும் போல் இருக்க. சொல்றேன் இரு. ஐயோ என்னங்க விளக்கு அணைச்சிட்டீங்க? விளக்கு அணைச்சாதான் காதலுக்கு சரியா அர்த்தம் சொல்ல முடியும். இதுதான் காதலா? இது காதலோட ஆரம்பம். கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு சொல்லி தர போறேன். பாப்பா பாப்பா கதை கேளு, பாப்பா பாப்பா கதை கேளு, காக்கா நரியின் கதை கேளு, காக்கா நரியின் கதை கேளு, தாத்தா பாட்டி பறைஞ்ச கதை, தாத்தா கதை, தாத்தா பாட்டி பறைஞ்ச கதை, தாத்தா பாட்டி கலந்த கதை, பறைஞ்ச கதை, பரந்த கதை, அம்மா அப்பா அரைஞ்ச கதைச்சி விடிஞ்ச கதை. அம்மாடி என்னங்க? ஒண்ணுமில்ல, என் பேச்சு 2 நாளா படுத்த படுக்கையா இருக்கா. நானும் கஷாயம் எல்லாம் கொடுத்து பாத்துட்டேன், புள்ள எந்திரிக்கவே இல்லை. அதனால பட்டணத்து வைத்தியம் காண பாக்கலாம்னு நினைக்கிறேன். பட்டணத்து வைத்தியம்னா என் மக செல்விகிட்ட காட்டுங்களேன், அவ பக்கத்து டவுன்ல தான் ஆஸ்பத்திரி வச்சிருக்கா. அடடே மறந்தே போயிட்டேன். ஆமா, ஆஸ்பத்திரியில நம்ம செல்வி என்ன வேலை பாக்குது? அவதானே எங்க டாக்டர், அதாவது பட்டணத்து வைத்தியரு.
பட்டணத்து வைத்தியரா? வணக்கம். உட்காரு. ஒரு நிமிஷம். என்னங்கம்மா, ராத்திரி நல்லா தூங்குனீங்களா? தூங்கணுமா? ஆனா உடம்பு வலி தான் இன்னும் அப்படியே இருக்கு. ஆஹா. இந்தாங்கம்மா, இந்த மாத்திரையை வாங்கி சாப்பாட்டுக்கு பின்னாடி சாப்பிடுங்க. 2 நாள் சரியா போயிடும். சரி வரேம்மா. வாங்கம்மா வாங்க. என்ன? ஐயோ, உட்காருங்க. என்னம்மா? அம்மாடியோ, உங்களுக்கு என்ன தொந்தரவு? என் புருஷன் தாமா எனக்கு தொந்தரவு. என்னது? உங்களுக்கும் உங்க புருஷன் தொந்தரவா? அது எப்படி? நீ சின்ன பொண்ணு, உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஆனதுக்கு அப்புறம் தானே புருஷனுடைய தொந்தரவு என்னன்னு தெரியும். பாவி மனுஷனுக்கு நேரம் காலம் பகல் ராத்திரி எதுவுமே இல்ல. கண்ட சினிமாவை எல்லாம் பார்த்துட்டு வர்றது, வீட்டுக்கு வந்ததும் என்ன தொந்தரவு பண்ணி என் உசுரையே வாங்குறது. இப்போ உங்க உடம்புக்கு என்ன? நீங்க நல்லா தானே இருக்கீங்க? உடம்பு நல்லா இருக்கிறதுனால தானமா வந்தது ஆபத்து. என் புருஷன் என்ன பார்த்து வர்ணிக்கிறாரு. ஒரு நாள் என்ன பார்த்தா ஸ்ரீதேவி மாதிரி இருக்கிறனா, அடுத்த நாள் ஹேமமாலினி மாதிரி இருக்கிறனா, அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு அம்மா இருக்க சிலுக்கு மாதிரி இருக்கிறனா. அதனாலதாமா வந்தது எனக்கு இடுப்பு வலி. ஓ அப்படியா? கவலைப்படாதீங்க, 2 நாள குணப்படுத்திடுறேன். என்னது 2 நாள்லயா? ஒரு வாரம் இல்ல 10 நாள் எப்படியாவது இந்த ஆஸ்பத்திரியில என்ன படுக்க வச்சிருமா. இந்த பாரு, பணத்தை பத்தி கவலைப்படாத, நிறைய கொடுக்கறேன். எப்படியாவது என் புருஷன்கிட்ட இருந்து கொஞ்ச நாளைக்கு லீவு மட்டும் கிடைச்சா போதும். நீ இப்ப இப்படிதான் சிரிப்ப, ஆனா நாளைக்கே உனக்குன்னு ஒருத்தன் வந்தான்னா அப்ப தெரியும் இந்த வேதனை. இதெல்லாம் வேதனையை எடுத்துக்கூடாதுமா, வேடிக்கை எடுத்துக்கணும். நானும் ஆரம்பத்துல அப்படிதான் நினைச்சேன். ஆனா இப்போ வேண்டாண்டி அம்மா, இந்த கல்யாணமே வேண்டாம். நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுது அம்மா. அவோஜியா அனார்களி ஐசா ஐசா பச்சை கிளி. நேத்து ராத்திரி என்னடா இங்க பாக்குறீங்க? பைத்தியம் இல்லடா, அதனால போலாம். என்னது பைத்தியம் இல்லடாவா? அப்படின்னா இவ்வளவு நேரம் என்ன பைத்தியம் நினைச்சுட்டானுங்களா? புலிப்பாலுங்கிற என் பேருக்கு பெருத்த அவமானத்தை உண்டு போயிட்டானுங்களே. போலங்களா? வேண்டாம், பாட்டு இன்னும் முடியல. பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் பசங்க எல்லாம் கல்லால எரிஞ்சு நம்ம கார்ல இருக்கிற கண்ணாடி எல்லாம் உடைஞ்சதுக்கு அப்புறம் போவோம். சரிங்க சார். ஏன்டா உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கிற? சீக்கிரம் போடா, தியேட்டர்ல கனெக்ஷன் செக்அப் பண்ணணும்னா ஏதோ ரிப்பேர் நடு ரோட்ல வண்டியை போட்டு போலாங்களா வேண்டாங்களான்னு ஜோசியமா கேக்குற. அறிவு கட்டம்னு என்ன வண்டிய? சரிங்க சார். காரணப்பட்டு யாரு? டாக்டர் அம்மாவா? என்னம்மா அது தன்னந்தனியா நடு ரோட்ல, அதுவும் இந்த வெயில்ல? இந்த பாடும் வெயிலுக்கு நல்லவன் யாரு கெட்டவன் யாரு கன்னி பொண்ணு யாரு கிளங்கட்ட யாருன்னு தெரியாதே. சகுட்டு மேலுக்கு எல்லாத்தையும் வறுத்து எடுத்துருமே. இந்த உடம்பு வெயில் பட வேண்டிய உடம்பா? பேசாம என் கார்ல ஏறுங்க, என் தியேட்டர்ல ஏசி ரூம் இருக்கு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போங்க. புலி சார், வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். திடீர்னு பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு, ஆனா நின்னுட்டு இருக்கேன். அதுக்குள்ள நீங்க உங்க தியேட்டர் ஏசி ரூம் வரைக்கும் போயிட்டீங்க. அப்படிங்களா? டாக்டர் அம்மா, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏதோ பொண்ணுங்க கஷ்டப்பட்டா, அதுலயும் கன்னி பொண்ணுங்க கஷ்டப்பட்டா இந்த ஜென்மத்துக்கு தாங்கறது இல்ல. அதான். இப்ப உங்களுக்கு என்ன ரிப்பேர்னு சொன்னீங்க? ரிப்பேர் எனக்கு இல்ல சார், பைக்குக்கு. ஓஹோ, அதோ இன்ஸ்பெக்டர் சார் வர்றாரு. என்னங்க மிஸ்டர் புலி, என்ன இங்க? ஒண்ணுமில்ல இன்ஸ்பெக்டர் சார், நம்ம டாக்டர் அம்மாவோட பைக் நின்னு போச்சு, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். அப்படியா? நான் பாக்குறேன். வண்டியில என்ன ட்ரபிள் டாக்டர்? சாரி சார், என்னன்னு தெரியல. ஜஸ்ட் a minute. இப்ப இவர் சரி பண்ணிடுவார். அடடே, இன்ஸ்பெக்டர் கை வச்சோன்னு
ஸ்டார்ட் ஆயிருச்சே. நல்ல ராசியான கை. தேங்க்யூ வெரி மச். இட்ஸ் ஆல் ரைட். பை. பை. பார்த்து போங்க. வரேன் புலி சார். பாய். வரேன் சார். ஓ எஸ். என்னங்க மிஸ்டர் புலி, எப்படி இருக்கீங்க? ஏதோ உங்க தயவா இருக்கேன் சார். ஆமா, உங்க தியேட்டர்ல என்ன படம் ஓடுது? என்ன அப்படி கேட்டீங்க? திரும்பி பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் ஹவுஸ்ஃபுல். நீங்க வர்றதா சொன்னா ஒரு சீட் ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன். இந்த படத்தை இது வரைக்கும் பல தடவை பார்த்துட்டேன். இன்னைக்கும் பார்க்க வரேன். ரொம்ப சந்தோஷம் சார். அடாடாடாடா, இந்த டாக்டர் அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம்னா அதுக்குள்ள இவர் வந்து கெடுத்துட்டாரே. ஆஹா, இந்த டாக்டர் அம்மா மட்டும் சினிமாவுல நடிச்சு ஒரு டிஸ்கோ டான்ஸ் ஆடுனா அவன் துண்ட காணம் துணிய காணம்னு அலைவானுங்க. என்ன வண்டிய என்ன விட்டுட்டு எங்க போற? அடே அம்மா, வாமா. என்ன இவ்வளவு லேட்டு? கிளினிக்ல இருந்து உனக்கு மருந்து வாங்கலான்னு போயினாமா. எந்த கடையிலுமே மருந்து கிடைக்கலாமா. கடைசியில என் ஃப்ரெண்டு கடைக்கு போய் இந்த மருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதான் லேட் ஆயிடுச்சு. இந்த மருந்தை எல்லாம் ஒழுங்கா சாப்பிடணும். வெள்ளாடு பால் கறந்துச்சான்னு பார்க்க போனேன், செம்மறியாடு குட்டி போட்டுச்சான்னு கேட்க போனேன்னு சொல்லிட்டு இந்த மருந்தை எல்லாம் சாப்பிடல, அப்புறம் உனக்கு ஊசி போட்டுடுவேன். ஐயோ வேண்டாம், நான் சாப்பிடுறேன். அப்படிவா வழிக்கு. அம்மா சீக்கிரமா சாப்பாடு போடுமா, இன்னைக்கு ஒரு முக்கியமான பேஷண்ட பார்க்க போகணும். என்னம்மா, கொஞ்சம் நிதானமா சாப்பிடக்கூடாதா? டாக்டர்களே இப்படி ஒன்னா ரெண்டா சாப்பிட்டா அப்புறம் நீங்களே நோயாளிங்க ஆக வேண்டியதுதான். அடே, இந்த கோல்டு இன்வெஸ்ட் அடிக்கடி மறந்து போகுது. என்ன சொல்ற? ஒண்ணு இல்லம்மா, நீ சாப்பாடு போடு, நான் நிதானமாக சாப்பிடுறேன். செல்வி, உங்க அண்ணன் கிட்ட இருந்து லெட்டரை காணுமேம்மா. நீயாவது ஒரு லெட்டர் போடுறதானே? செல்வி, செல்வி. என்னம்மா? அது சரி, உங்க அண்ணனுக்கு ஒரு லெட்டர் போட சொல்றேன். ஏன் அவர் போடக்கூடாதா? அம்மாவும் தங்கச்சியை விட அவருக்கு பிசினஸ் தான் முக்கியம், இல்லன்னா கோர்ஸ். நான் அவரு போட மாட்டேன். போ. சரிதான்.
நடந்து முடிந்த போட்டியில் முதல் பரிசை பெறுபவர் மிஸ்ஸஸ் செல்வன். குட் மார்னிங் சார். சார் குட் மார்னிங். ஓ ஸ்டெல்லா, குட் மார்னிங். மேட்டர்ஸ் எல்லாம் நேத்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். இன்னொரு வாட்டி கம்ப்ளீட்டா செக்அப் பண்ணிட்டு மேனேஜர் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க ப்ளீஸ். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். நேத்துக்கு உங்க ஃபைட்டிங் பிரமாதம், மார்வெலஸ். ஓ தேங்க் யூ வெரி மச். இவ்வளவு பெரிய எக்ஸ்போர்ட் பிசினஸை கவனிச்சுக்கிட்டு எப்படி சார் இந்த ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் கலந்துக்கிறீங்க? யூ see மிஸ்டர் ஸ்டெல்லா, என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவும் ஸ்மார்ட்டா இருக்கணும். பிசினஸ் மெஷின் ஆயிடக்கூடாது. தவிர எல்லா கலைகளையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? எல்லா கலைகளையுமா? ஆஃப் கோர்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா கலைகளும் எனக்கு இந்த வயசுல அத்துப்படி. அது எப்படி? காதல் கலையில தான் நீங்க ரொம்ப வீக் ஆச்சே. அது வந்து பாத்தீங்களா, நான் சொன்னது சரிதானே? ஓகே யூ. ஓகே ஓகே, நான் போய் மேனேஜர் வர சொல்லணும், அவ்வளவுதானே? தட்ஸ் கரெக்ட். நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. இதுக்கு தான் சின்ன பொண்ணுங்களை, அதுவும் விஷயம் தெரிஞ்ச பொண்ணுங்களை பக்கத்துலயே விடக்கூடாது. நம்ம வீக்னஸ புரிஞ்சு வச்சுட்டு நம்மளையே கிண்டல் பண்றான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன தனியா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த ஸ்டெல்லா வேற சிரிச்சுக்கிட்டே போறா. ஆமா, அவ சிரிக்கிறது உலக அதிசயத்துல ஒண்ணு. என்ன பொறுத்தவரையில் அப்படித்தான் சார். ஏன்னா இதுவரைக்கும் அவ என்கிட்ட சிரிச்சு பேசுறதை நான் பார்த்ததே இல்லை சார். உங்களுக்கு உங்க கவலை. சரி விஷயத்துக்கு வாங்க. லாஸ்ட் மந்த் எக்ஸ்போர்ட் ஆர்டர்லாம் அனுப்பிச்சிட்டீங்களா? பிரான்ஸ் ஆர்டர் இன்னைக்கு கிளியர் ஆயிடும். அர்ஜென்டா இதுல உங்க கையெழுத்து வேணும். ஆஹா, நீங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க. இந்த காலத்துல எந்த பிள்ளைங்க செத்து போன தாத்தாவையும் கஷ்டப்பட்டு வளர்த்த தாயாரையும் தெய்வமா கும்பிடுறாங்க? மத்தவங்கள பத்தி ஏன் சார் பேசுறீங்க? முதல்ல நீங்க சரிங்களா? என்ன பெத்தவங்க நான் அவங்கள தெய்வமா கும்பிடுற அளவுக்கு வைக்கலையே சார். பிச்சை எடுக்கிற அளவுக்குள்ள விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த விஷயத்துல ஐம் லக்கி. எங்க அம்மா கூட ஒரு காலத்துல சாதாரண ஆடு மேய்க்கிற இடைச்சியா தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த நிலையில இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அதோ படத்துல இருக்காரு எங்க தாத்தா, அவர்தான். அதுக்கப்புறம் எங்க அம்மாவோட கடும் உழைப்பால நான் இன்னைக்கு இந்த அந்தஸ்துல இருக்கேன். சார், நல்ல பெற்றோர் அமையறதும் நல்ல பிள்ளைங்க அமையறதும் பூர்வ ஜென்ம புண்ணியம் சார். அந்த வகையில பார்க்க போனா எங்க அம்மா எனக்கு கிடைச்சதும் என்னோட பூர்வ ஜென்ம புண்ணியம் தான் மேனேஜர். அதுல என்ன சந்தேகம்?
அப்ப இவ்வளவு நேரம் குளிச்சது? ஏன் நான் தான். நம்ம வீட்டுல என்ன தவிர வேற யார் குளிப்பாங்க? என்னங்க இப்படி கேக்குறீங்க? அடி பாவி, நான் படுத்திருக்கும் போது ஏதோ அசரீர் வாக்கு கேட்ட மாதிரி டாக்டர் அம்மா குளிக்க போறாங்க, சந்தர்ப்பத்தை நழுவ விடாத போடா புலின்னு கேட்டது. பரபரப்பா வந்து பார்த்தேன், பரவசம் அடைஞ்சேன். ஆஹா ஆஹா, என்ன மாதிரி உடம்பு, எப்படி எல்லாம் குளிச்சுது அந்த பொண்ணு. உங்களுக்கு வெக்கமால? இல்ல, சத்தியமா இல்ல. ஆசைக்கு ஏதடி வெக்கம். ஆஹா, வயசு திரும்பது படத்தில் வந்த குளியல் காட்சி மாதிரி, இளமையின் இன்பவெறி படத்தில் வந்த நீச்சல் காட்சி மாதிரி என்னமா இருந்தது. கடைசியில நீ வந்து கெடுத்துச்சியடி. முதல்ல நீங்க வயசு திருப்பது, இளமையின் இன்ப வெறி இப்படிப்பட்ட படங்களை பாக்குறத விடல நீங்க உருப்படவே போறதில்ல. இன்றைய மேன் ஆஃப் த மேட்ச் பரிசை பெறுபவர் மிஸ்டர் செல்வன். நீங்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல, நார்மலா தானே இருக்கு. காலையில என் பொண்டாட்டியோட சொன்னா தொட்டு பார்த்துட்டு காய்ச்சலா இருக்குன்னு. டாக்டர் நானா இல்ல உங்க பொண்டாட்டியா? அதுக்கு இல்லம்மா. இத பாருங்க, ஊசி போட்டுக்க பயந்துகிட்டு காய்ச்சல் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. வெறி நாய் கடிச்சிருக்கு, ரொம்ப விஷம். சரியா ஊசி போட்டுக்கலன்னா உயிருக்கே ஆபத்தாயிடும். இன்னும் 5 ஊசி தானே பாக்கி இருக்கு. நான் சின்ன வயசுல இருந்தே ஊசி போட்டதில்லம்மா, அதனாலதான். சின்ன வயசுல நாய் கடிச்சிருக்காது, இப்ப கடிச்சிருக்குல்ல. நர்ஸ், Yes, sir. Yes. Thank you. Of course. இந்த ஆர்டர் இவ்வளவு சீக்கிரம் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். I'll do my best, sir. ஸ்டெல்லா, இந்த மாசத்துல இருந்து உனக்கு 100 ரூபாய் சம்பளம் அதிகம். தேங்க்யூ சார். Yes, sir. Of course. Don't worry. ஸ்டெல்லா, 200 ரூபாய் சம்பளம் அதிகம். தேங்க்யூ சோ மச். எஸ் சார், நான் சிங்கப்பூர் போகும்போது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். நீங்க ஜப்பான்ல இருங்க. டெஃபினெட்லி சார். பியூட்டிஃபுல், மார்வலஸ். பிரா கூட அவுக்க போறியா என்ன? அவுக்கட்டுமா சார்? நோ வெயிட். மேனேஜர், நம்ம ஸ்டெல்லாக்கு ஒரு 2000 ரூபாய் கேஷா கொடுத்துருங்க. ஆமா. ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். ஸ்டெல்லா, நாளையில இருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம். ஐ டிஸ்மிஸ் யூ. சார், என் ஃப்ரெண்டோட தங்கச்சிங்கிறனால தான் நான் உன்னை வேலைக்கு வச்சுக்கிட்டேன். ஆனா நீ வேற ஏதோ எண்ணத்தோட அலைஞ்சுக்கிட்டு இருக்க. தொழில் செய்யற இந்த இடத்த நான் கோயிலா நினைக்கிறேன். இதோ இவங்க தான் இந்த கோயிலோட தெய்வங்கள். நான் என் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களை கும்பிட்டு தான் ஆரம்பிப்பேன். சோ இனிமே உனக்கு இங்க இடம் இல்லை, நீ போலாம். ஐ அம் சோ சாரி சார். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. வெளியே போ. சாரி சார். கெட் அவுட். கெட் அவுட் ஐ சே. யாரோ பாவம் கீழே விழுந்திருக்காண்டா. ஏதாவது தண்ணி கேஸா இருக்கும், நீ பாட்டுக்கு வா. யாருன்னு தெரியலையே.
அடி எதுவும் பட்டிருக்குமோ? அப்படி ஒண்ணும் தெரியலையே. சார், என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. டாக்டர் அம்மா, உதவி செஞ்சவனுக்கு ஒரு சின்ன நன்றி கூட சொல்லாம போறீங்களே. மன்னிக்கணும், அவசரத்துல மறந்துட்டேன். ரொம்ப நன்றி. நன்றிய வெறும் வார்த்தையில சொன்னா எப்படிமா? பின்ன எப்படி சொல்லணும்? இப்படி எனக்கு முன்னாடியே உன்னை அனுபவிச்சிட போறான்னு தான் தடுத்தேன். ஏன்னா எச்சில் பழை எனக்கு பிடிக்காது. ஏண்டா, நான் தான் பரம அயோக்கியன், என்னை விட மகா மோசமான அயோக்கியனா இருக்கேடா. ஐயோ, நாம சொன்ன போது எந்த பொண்ணு போய்க்கடா. வாடா வாடா வாடா. விட மாட்டேன். வாங்க, நல்ல நேரத்துல தான் வந்தீங்க. ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போங்க இந்த ராஸ்கல்ஸ். எந்திரிங்க. டாக்டர், டாக்டர் எழுந்திருங்க. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, முதல்ல வீட்டுக்கு போலாம். பாத்து. I love you. ஏய், என் குடும்பத்தை பத்தி நான் சொல்லிட்டேன். ஓ, என் குடும்பத்தை பத்தி சொல்லல இல்லையா? உண்மையை சொல்ல போனா நான் பிறந்தது இந்தியால இல்ல. அப்புறம்? இலங்கையில. இலங்கையா? ஆமா, எங்க குடும்பம் இந்தியாவுக்கு வரும்போது எனக்கு 1 வயசு. இலங்கையில என் டாடி பெரிய லட்சாதிபதி. ஃபேக்டரி, சினிமா தியேட்டர்னு நிறைய இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்கும் பெரிய கலவரம் ஆரம்பிச்சிருச்சு. பெரிய பெரிய தமிழ் லட்சாதிபதிகளும் பணக்காரங்களும் கூட தங்களோட சொத்துக்களை எல்லாம் இழந்து ஒரே நாள்ல ஓட்டாண்டியா நடுத்தருவுக்கே வந்துட்டாங்க. அப்படி ஆனவங்கள்ல நாங்களும் ஒண்ணு.
சொத்து சுகம் வீடு வாசல் எல்லாம் இழந்து கடைசியா எப்படியோ உயிர் தப்பினா போதுன்னு இந்தியா வந்து சேர்ந்தோம். அந்த ஷாக்லேயே படுத்த படுக்கையான எங்க அம்மா இன்னும் எழுந்திருக்கவே இல்லை. Hey, it's all right. Forget it. ஓகே. குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங் அனு. என்ன ஒரு வாரமா உன்னை ஆளையே காணோம்? இல்லைங்க டாக்டர், 2 நாள் தான் நான் வரல. உனக்கு அது 2 நாளா இருக்கலாம், ஆனா உங்க அம்மாவுக்கு அது ஒரு வாரமால இருக்கு. ஏன் டாக்டர், அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்களா? மத்தவங்க மாதிரி நடக்கக்கூடிய சக்தி இருந்திருந்தா இந்நேரம் உன்னை பாக்குறதுக்கு வீடு தேடி ஓடி வந்திருப்பாங்க. இல்ல பேசக்கூடிய சக்தி இருந்திருந்தா உன்னை பத்தி மணிக்கணக்கா பேசி ஆறுதல் அடைஞ்சிருப்பாங்க. தெய்வம் தான் அந்த 2 சக்தியுமே பறிச்சிருச்சு. பாத்தியா, ஆறுதல் சொல்ல வேண்டிய நானே உன்னை அழ வச்சுட்டேன். சரி சரி, கண்ணை தொடச்சுக்கிட்டு சிரிச்ச முகத்தோட அம்மாவை பார்க்கலாம் வா. அம்மா, அம்மா, சந்தோஷம்பா. அட, நம்ம செல்வன் தான் எழுதியிருக்கா. ஆசை அம்மாவுக்கு உங்கள் அன்பு மகன் எழுதுவது. நான் நலம், நீங்களும் உங்கள் ஆட்டுப்பண்ணையும் நமது டாக்டர் அம்மாவும் நலமாக இருப்பீர்கள் என நம்புகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் ஆட்டுப்பண்ணையும் பார்த்து கொண்டு உங்களையும் கவனித்துக் கொள்ள ஒரு அழகிய பெண்ணை பார்த்திருக்கிறேன். அவள் என்னடாவென்றால் வாழ்நாள் பூராவும் என்னையும் கவனித்துக் கொள்வதாக கூறுகிறாள். சம்பளம் கிம்பளம் எதுவும் வேண்டாம், நீங்கள் அவளுக்கு மாமியாராக இருந்தால் போதும் என்கிறாள். திகைக்காதீர்கள், காலம் மிகவும் கெட்டு போய்விட்டது. ஏதோ ஒரு நாள் அவளும் நானும் எதிர்பாராத விதமாக சந்திக்க நேர்ந்தது. அவள் பற்கள் வெள்ளையாக இருப்பதாக என்னிடம் காட்டினாள். நானும் எனது பற்கள் அவளை விட வெள்ளையானது என காட்டினேன். அவ்வளவுதான், எங்களுக்குள் ஒரு இது வந்துவிட்டது. அதெல்லாம் முடியாது. நாளைக்கு காலையில வீட்டுக்கு வரீங்க, எங்க அம்மாவை பாக்குறீங்க. That's all. That's all. But a small change. உங்க வீட்டுக்கு வரேன், உங்க அம்மாவை பாக்குறேன். ஆனா நாளைக்கு இல்ல, நாளைக்கு மெட்ராஸ்ல அப்பா பார்த்துட்டு வந்து பாக்குறேன். நாளைக்கு நைட் தானே ட்ரெயின்? சோ காலையில வந்து எங்க அம்மாவை மீட் பண்றீங்க. ஓகே? ஓகே, வேற வழி? எல்லாமே கனவா போச்சு. இவ அப்பா எங்களை அனாதை ஆக்கிட்டு போனப்போ இவ கை குழந்தை, இவ அண்ணனுக்கு 5 வயசு. இவங்களை வச்சுக்கிட்டு நான் நெருக்கடியா நின்னப்போ இதோ இந்த தெய்வம் தான் எங்க கொடுத்துச்சு. இந்த பெரியவர் யாருமா? என்னோட முதலாளி. நிறைய பண்ணைகள் வச்சிருந்தாரு. இவரோட ஆட்ட பண்ணத்தை நான் பார்த்துட்டு இருந்தேன். சின்ன வயசுல இருந்தே எனக்கு சாப்பாடு போட்டு வளர்த்து ஆளாக்கி கல்யாணமும் செஞ்சு வச்சு கடைசியில புருஷன் இல்லாம பட்டமரமா நின்னப்போ மகளா நினைச்சு எனக்கு ஆறுதலும் தைரியமும் சொன்னவர். கடைசியா எல்லா சொத்தையும் என் பேருக்கே எழுதி வச்சுட்டு கண்ணை மூடிட்டாரு. நாங்க இப்ப சாப்பிடுற சாப்பாடு, கட்டி இருக்கிற துணி இவரோட தான். இப்ப நாங்க குடியிருக்கிற வீடு கூட இவரால வந்ததுதான். அன்னைக்கு இந்த தெய்வம் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு இந்த பண்ணையார் அம்மா இல்ல, இந்த டாக்டர் அம்மா இல்ல, பட்டணத்துல முதலாளி அந்தஸ்துல இருக்கிற இவளோட அண்ணனும் இல்ல. இந்த காலத்திலயும் இப்படி ஒரு மனித தெய்வம் இருந்தாருன்னா பெரிய ஆச்சரியம் தான். தெய்வம் நேரடியா வர்றதுக்கு பதிலா தான் சில மனுஷ ரூபங்கள்ல வருது தம்பி. ஹலோ, தாத்தா பேசுறேன். யாரு பேசுறது? அரியாச்சி, ஐயாவா, கும்பிடுறையா, எங்க இருந்து பேசுறீங்க? குழந்தை, குழந்தை. என்ன தாத்தா? ஐயா, ஐயா பேசுறாருமா, சுக்கிறவா. சரி, டாடியா? ஆமா.
எங்க இருந்து பேசுறாரு? ஏர்போர்ட்ல இருந்து பேசுறாரா? மெட்ராஸுக்கு வந்து 1 மணி நேரம் ஆச்சாம்ல. அப்படியா? இந்த ஹலோ டாடி, பாம்பேல இருந்து எப்ப வந்தீங்க? அம்மா நல்லா இருக்காங்க. ஆஃப் அன் அவரா? 10 நிமிஷத்துக்குள்ள வரணும். ஓகே, தேங்க்யூ டாடி. என்னம்மா? தாத்தா, டாடி 10 நிமிஷத்துல வராரா? நான் 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடுவேன். அடியாச்சி, அப்படியா? அப்ப 3 நிமிஷத்துல காபி ரெடி பண்ணிடுறேன். ஹாய் செல்வன். ஹலோ. இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க டாடி வர போறாரு. வெரி குட். அதனால தான் வரவேற்க தயாரா நின்னுட்டு இருக்கீங்களா? தாத்தா, இவர் என்ன டாடியை பார்த்ததே இல்ல. அடியாச்சி, அதனால என்ன? இப்ப பார்த்தா போகுது வருங்காலம் அவனார. அடியாச்சி, இந்த ஐயா வந்தாச்சு. ஹாய் பேபி. டாடி. ஆமா, என்ன 10 நாள் எப்படி இழைச்சிட்ட? நீங்களும் தான் இழைச்சு போயிட்டீங்க. அட, எனக்கு வேலை அலைச்சல், அதனால இழைச்சிட்டேன். எனக்கும் வேலை அலைச்சல், அதனாலதான். இழைச்சிட்டியா? டாடி, மீட் மிஸ்டர் செல்வம். பெரிய பிசினஸ் மேன். வெளிநாட்டுக்கு லெதர் எக்ஸ்போர்ட் பண்றதுல தமிழ்நாட்டுல ஒன் ஆஃப் தி லீடிங் மேன். அதுவும் என்னோட குட் ஃப்ரெண்ட். ஓ, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யூ ஆல்சோ. மிஸ்டர் செல்வம், உங்க தொழில முன்னேறவும் உங்க எண்ணம் நிறைவேறவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தாத்தா, உங்க கையால காப்பி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அடியாச்சி, ரெடியா இருக்க? வாங்க உள்ள போவோம். மிஸ்டர் செல்வன், நான் அதிகமா வீட்டுல தங்குறதே கிடையாது. இந்தியா பூராவும் என் கம்பெனியோட பிரான்ச்சஸ் இருக்கிறதுனால சதா வேலை வேலைன்னு சுத்திட்டே இருப்பேன். அதனால என் பொண்ணை கூட நான் கவனிக்க முடியறது இல்ல. என் பொண்ணுக்கு நீங்க ஃப்ரெண்டா கிடைச்சதுல அவளை விட எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம். இன்ஃபேக்ட் உங்களை முதல்ல பார்த்த உடனேயே என் குடும்பத்துல ஒருத்தர பாக்குற பாச உணர்வு ஏற்பட்டு போச்சு. தேங்க்யூ சார். உனக்கு எப்படிமா? பல நாள் பார்த்த பின்னாடிதான் எனக்கு அவரை பிடிச்சது. நீ முடிவை மெதுவா எடுத்தாலும் கரெக்டா எடுப்ப. உன் பேர்ல அந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ. ஐயா, காபி சாப்பிட்டு பேசலாமே. முதல்ல கெஸ்டுக்கு. அடியாச்சி, இது நம்ம உள்ள. மிஸ்டர் செல்வன், சங்கோஜப்படாதீங்க. இது உங்க வீடு மாதிரி அடிக்கடி வந்துட்டு இருக்கணும். ஆஃப் கோர்ஸ். கம் ஆன். குட் ஈவினிங் சிஸ்டர். குட் ஈவினிங் சார். டாக்டர் இல்லையா? டாக்டர் ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க, இப்போ வந்துருவாங்க. அதுக்குள்ள நான் லட்சுமி பார்த்து வந்துடுறேன். டாக்டர் வந்தா சொல்லுங்க. சாப்பிடுங்கம்மா. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. சாப்பிடுங்கம்மா. லட்சுமி. குட் ஈவினிங் சிஸ்டர். குட் ஈவினிங் சார். தேங்க்யூ. லட்சுமி, இதை கொஞ்சம் சாப்பிடு. அப்புறம் நான் சொல்றது கேளு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிடு. மறுபடியும் நான் சொல்றது கேளு. சாப்பிட்டுக்கிட்டே இரு, நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். கொஞ்சம் கொஞ்சம். கமான். என்னடா அது, 2 நாள்ல வரேன்னு சொல்லிட்டு 10 நாளாகி ஆளை காணுமேன்னு பாத்தியா? என்ன செய்யறது? பிசினஸ் விஷயமா பாம்பே போயிருந்தேனா, அங்க ஒரு டெல்லி கஸ்டமரை சந்திச்சேன். 2 பேருமா சேர்ந்து கோவா போனோம். அங்க ஒரு ஸ்டார் ஹோட்டல் சீப்பா வந்தது. அதை பேசி முடிச்சு வரதுக்குள்ள நாள் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ஹோட்டல நீ பார்த்த அசந்து போயிடுவ. எல்லாம் உன் அதிர்ஷ்டம் தான். ஓ, ஐ எம் சாரி. உன்னை அதிர்ஷ்டக்காரின்னு சொன்னது தப்புதான். ஆல்ரைட், எல்லாமே அணுவோட அதிர்ஷ்டம் தான். போதுமா? ஹோட்டலுக்கு என்ன பேர் வச்சிருக்க தெரியுமா? ஹோட்டல் அணு இன்டர்நேஷனல். பேர் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ சார், டாக்டர் வந்துட்டாங்க. ஓ, நான் டாக்டரை பார்த்து வந்துடுறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நம்ம அணு லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. வந்து டீட்டெயிலா சொல்றேன். லட்சுமி இத்தனை வருஷமா உயிரோட இருக்கிறதே பெரிய ஆச்சரியம்தான். நாங்களும் கண்ணும் கருத்துமா தான் பாத்துக்கிட்டு வரோம். இந்த 3 மாசமா தான் திடீர் நான் உடம்புல ப்ராப்ளம் வந்துடுது. நீங்க கவலைப்படாதீங்க. எனிவே, God is great.
இன்னொன்னு பண்ணிடாதீங்க ப்ளீஸ். டாக்டர் அம்மா, என் பேரு பாலுதான். ஆனா எதுக்காக புலி பாலுன்னு பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? எனக்கு பிடிச்சது என் கண்ணுல தென்பட்டா அது என்னைக்காவது ஒரு நாள் இரையாகியே தீரும். குறிப்பா பொண்ணுக என்கிட்ட இருந்து தப்பிச்சதாக சரித்திரமே கிடையாது. ஆனா உங்க விஷயத்துல நான் ரொம்ப லேட். இத்தனை நாளா நான் உங்களை கனவுலையும் கற்பனையிலையும் தான் கண்டு ரசிச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் உங்களை சுய உணர்வோடு அனுபவிக்க போறேன். வேண்டாம் சார், ப்ளீஸ் சார், என்னை விட்டுடுங்க. வேண்டாம். சக்தி சக்தி நீயா? அட பாவி மனுஷா. ஐயோ. ஹலோ, ட்ரங்க் காலா கொடுங்க. ஹலோ, செல்வியா? ஆமாடா, நான் செல்விதான் பேசுறேன். என்ன டாக்டர், how do you do? I am fine. ஆமா, அண்ணி எப்படி இருக்காங்க? அண்ணியா? what do you mean? ஓ, அத சொல்றியா? நீ மகா போக்ரிமா? போக்கரி நானா இல்ல அவளான்னு பார்க்கத்தான் அம்மா வந்துட்டு இருக்காங்க. என்ன அம்மாவா வராங்களா? ஆமா, இன்னைக்கு ஈவினிங் வராங்க. ஸ்டேஷன்ல பிக்கப் பண்ணிக்க. ஆமா, என்ன அம்மா திடீர்னு? ஏன் பயப்படுற? நான் ஏன் பயப்படுறேன்? அம்மா வந்து பொண்ணை பார்த்தாங்கன்னா உடனே ஓகேங்க போறாங்க. அம்மா வந்து பொண்ணை பார்த்து ஓகே சொன்னாலும் நான் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணாதான் உனக்கு கல்யாணம். அண்டர்ஸ்டாண்ட்? அண்டர்ஸ்டுட் அண்டர்ஸ்டுட். ஓகே, போன் வச்சிரவா? ஓகே ஓகே, பை பை. பை பை. ரைட்டோ. டாடி வாமா. என்ன அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க? ஆமா, அர்ஜென்ட்டான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக ஒன்னா அர்ஜென்ட்டா வர சொன்னேன். அப்படி என்ன அர்ஜென்ட்டான விஷயம்? உட்காரு. இப்ப எனக்கு உன் கல்யாண விஷயம் தான் அர்ஜென்ட். போங்க டாடி. என் வருங்கால மருமகனை பத்தி ஒரு இன்டர்வியூ. இங்கிட்டியா? ஆமா, அவனை பத்தி உனக்கு தான் நல்லா தெரியும், அதனாலதான். கேள்வி நம்பர் 1, அவனை பெரிய பிசினஸ் மேன் சொன்னேன். அவனுக்கு வேற ஏதாவது இன்ட்ரெஸ்ட் உண்டா, இல்ல அவனு என்ன மாதிரி ஒரு வியாபார மிஷின் தானா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க டாடி. ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் அதிகம். கிரிக்கெட்ல அவர் ஒரு ஆல்ரவுண்ட் பிளேயர். Is it? Boundaries. Sixer. Century. டாடி, என்ன டாடி? அடடே, உன் வர்ணனையை கேட்டு அப்படியே கிரிக்கெட் நான் நேராவே பார்த்தேம்மா. ஆமா, அவனுக்கு வெறும் கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட் தானா? இந்த அடிதடி, கராத்தே, காங்ஃபூ அதெல்லாம் ஒண்ணு இன்ட்ரெஸ்டே கிடையாதா? இன்ட்ரெஸ்டா? அவர் ஒருத்தர் 9 பேருக்கு பதில் சொல்லுவார் டாடி. ஐயோ, சாரி டாடி. அந்த காமெண்ட்ரி சொல்ற வேகத்துல. சாரி டாடியா? Go and marry that fellow. I will arrange for it. அனு, ஒண்ணு இல்லம்மா, உங்க அம்மா உயிருக்கு டாக்டர்ஸ் கேரண்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவ கண்ணை மூடுறதுக்குள்ள உன்னை மனக்குளத்துல பாத்துட்டா அவளுக்கு நிம்மதி, எனக்கும் திருப்தி. என்ன சொல்றேன்? உங்க இஷ்டம். அப்புறம் என்ன, நாளைக்கு அந்த செல்வம் பாயில மீட் பண்ணி அவனை பெத்தவங்களை வர சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். ஓகே? ராஜசேகர் ஹியர். அரே செல்வனா, உனக்கு ஆயுஸ் 100ப்பா. இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்படியா? உங்க அம்மா வராங்களா? அப்போ காலையில உங்க 2 பேருக்கு நம்ம வீட்டுல தான் டிஃபன். ஓகே, வெரி குட், தேங்க் யூ, பை. ஹே, யூ ஆர் a lucky girl. கல்யாணம் சொன்ன உடனே காரியங்கள்லாம் கரகர நடக்குது பாத்தியா? காலையில செல்வத்தோட அம்மா உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. டிஃபன் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கணும். நீயும் தாத்தாவும் சேர்ந்து ரெடி பண்ணணும். ஓகே? டிஃபனை சாப்பிட்டுட்டு செல்வன் என்ன சொல்வான்? டிஃபன் நல்லா இருக்கு சொல்லுவானா, பொண்ணு நல்லா இருக்கு சொல்லுவானா? Happy marriage. Happy marriage.
சொர்க்கத்தில் நிச்சயிப்பதா? இல்லை இல்லை சொர்க்கத்தை நிச்சயிப்பது கல்யாணம் சொர்க்கத்தில் நிச்சயிப்பதா? இல்லை இல்லை சொர்க்கத்தை நிச்சயிப்பது மேகங்கள் மேளதாளங்கள் மின்னல்கள் வைர தீபங்கள் மேகங்கள் மேளதாளங்கள் மின்னல்கள் வைர தீபங்கள் இளமையில் கனவுகள் ஊர்வலம் போகுது ஹாப்பி ஹாப்பி கல்யாணம் சொர்க்கத்தில் நிச்சயிப்பதா? இல்லை இல்லை சொர்க்கத்தை நிச்சயிப்பது பனி நீரே கொதிக்குது இந்நேரம் என நீயே அணைத்துக் கொள் நெஞ்சோரம். பனி நீரே கொதிக்குது இந்நேரம் என்னை நீயே அணைத்துக் கொள் நெஞ்சோரம். இனி நான் ஏது நீ ஏது தேடி பார்த்துக்கள் உடல் எங்கெங்கும் பொங்காதோ தேங்கூற்றுக்கள். நீரோடு நீர் போல உன்னில் சேர்த்துக்கொள் என்னை நீங்காமல் தூங்காமல் நீ பார்த்துக்கொள். இடையினில் இத்தனை இடைவெளி ஏனடி கண்ணே? எதுவரை சுகமினி அதுவரை அனுபவி அன்பே. கல்யாணம் சொர்க்கத்தை நிச்சயிப்பது காலம் அருகினில் நீ வந்தால் வெயில் காயும் இரவிலும் நீ சென்றால் மழைக்காலம் அருகினில் நீ வந்தால் வெயில் காயும் இரவிலும் நீ சென்றால். அடிக்கண்ணே உன் கார் கூந்தல் தொங்கும் தோட்டங்கள் உன் கை ரெண்டும் என் தோளில் பூவாரங்கள். மாலை காலங்கள் இந்த தேனோடை நீராடுங்கள். நெஞ்சனை பஞ்சனை நீ தர வஞ்சனை ஏனோ? நித்தில முத்திர நீ தரும் இடங்களில் தேனோ? கல்யாணம் சொர்க்கத்தில் நிச்சயிப்பதா? இல்லை இல்லை சொர்க்கத்தை நிச்சயிப்பது. அண்ணாச்சி பேப்பர் படிக்கிறீங்களா? செல்வன் தம்பி போன் பண்ணிச்சு, சம்பந்தி அம்மா அரை மணி நேரத்துல இங்க வந்துடுறாங்களா? அரை மணி நேரத்துலயா? ஐயாச்சி என்னம்மா இது? செல்வன் தம்பி அவங்க அம்மாவும் இன்னும் அரை மணி நேரத்துல இங்க வர்றாங்க. அரை மணி நேரத்துலயா? ஆமா, இப்பதான் செல்வன் தம்பி போன் பண்ணிச்சு, சீக்கிரம் ரெடி ஆகும்மா. அப்பாடா. தாத்தா, ஐயா அனுவ பாத்தீங்களா? புடவையில எவ்வளவு ஜோரா இருக்கா? ஐயாச்சி சொல்லணுமா? மகாலட்சுமி மாதிரில இருக்கு. எங்கன்னே மற்றும் போங்க தாத்தா. எஸ் ராஜசேகர் ஹியர். என்ன கோபி? அப்படியா? ஐ see. ஓகே, இப்பவே வந்துடுறேன். அனு, சீஃப் மினிஸ்டரோட நாளைக்கு ஒரு ப்ரோகிராம் ஃபிக்ஸ் பண்றோம். அவர் இன்னைக்கே பாக்குறேன்னு சொல்லிட்டாராம். எல்லாரும் எனக்கா காத்துட்டு இருக்காங்க. டாடி அவங்க வந்தா நீயும் தாத்தா கவனிச்சுங்கம்மா. நான் அவங்க அப்புறமா போய் பாக்குறேன். செல்வத்துக்கு சம்பந்தியமாக்கிட்டையும் என் நிலைமை சொல்லி மன்னிச்சுக்க சொல்லு. நான் வரட்டுமா? ஐ எம் சாரி. டாடிக்கு எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலைதான்.
அடியாச்சி, அது அவருடைய ஜாதகமாச்சு. ஐயோ, அவங்க வந்துட்டாங்களே. பயப்படாத குழந்தை, எல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். அம்மா, இதான் மிஸ் அனு. அனு அம்மா. மகராசி யாருமா? அம்மா, அனுவை நான் இதான் முதல் தடவை படவையில பாக்கிறேன். மாமியார் குறிப்பெறிஞ்சு நடக்கிறதான மருமக கடமை. இவர் தாத்தா, பேரே தாத்தா. வீட்டு பொறுப்பெல்லாம் இவர் தான் கவனிச்சுக்கிறார். அப்படியா? வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. அப்படி உட்காருங்க, உட்காருங்க தம்பி. அப்பா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன் உங்களை வரவேற்க அவங்க தயாரா இருந்தாங்க. ஆனா திடீர்னு ஒரு போன் வந்தது, உடனே புறப்பட்டு போயிட்டாங்க. அப்ப அவர் இல்லையா? அவர் கார் வெளியில போச்சு, உங்க காரு உள்ள வந்துச்சு. அதனால என்ன, நான் பார்க்க வந்தது ஒண்ணு தானே. உட்காருங்க. நீ உட்காருமா. உங்க அம்மாவை பத்தி செல்வம் எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னா. அவங்களுக்கு எப்படி இருக்கு இப்போ? சந்தோஷமா சொல்ற அளவுக்கு எந்த முன்னேற்றமும் இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேதனை. உங்க அம்மாவை நான் பார்க்கணுமே. நானே உங்களை கூட்டிட்டு போறேன். அம்மா, டிஃபன் ரெடி, முதல்ல அதை முடிச்சிருவோமே. தாத்தா, அவங்க சாப்பிடுறாங்களோ இல்லையோ, எனக்கு ரொம்ப பசி. என்ன கவனிங்களே. அடியாச்சி, அவ்வளவு பசியா? சரி வாங்க. பரவாயில்லம்மா, நார்மலா தான் இருக்கு. என்னங்க லட்சுமி, ஒரு குட் நியூஸ். உங்க வருங்கால சம்பந்தி அம்மாவும் மருமகனும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. அனு, என்ன அப்படி தகச்சு போய் பாக்குறீங்க? உங்களுக்கு தான் நெருக்கமான சொந்தக்காரங்களே தமிழ்நாட்டுல இல்லைன்னு சொன்னாங்களே, அதனால்தான் உங்க மக உங்களுக்காக ரொம்ப நெருக்கமான சொந்தக்காரங்களா கூட்டிட்டு வந்திருக்கா. இவர்தான் உங்களுக்கு மருமகனா வரப்போறவரு, மிஸ்டர் செல்வன். நமஸ்காரம். இவங்கதான் உங்க சம்பந்தி அம்மா. நமஸ்காரம். அனு, உங்க அப்பா கிட்ட சொல்லி இந்த மாசத்திலே ஒரு நல்ல நாளா பார்த்து லெட்டர் போட சொல்லு. 2 கல்யாணத்தையும் ஒண்ணா வச்சிடலாம். சரிங்க அத்தைன்னு ஒரு வார்த்தை சொல்லு குழந்தை. சரிங்க அத்தை. அப்ப நான் புறப்படுறேன். இன்னைக்கு நீங்க இருந்தீங்கன்னா டாடியும் வந்துருவாரு. இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு போனா என்னமா? இல்லப்பா, அங்க செல்வி தனியா இருப்பா. அதான் இன்ஸ்பெக்டர் இருக்காரே, அப்புறம் என்ன பயம்? அடியாச்சி, ஐயா வந்துட்டாரு. நீங்க உட்காருங்க. வாங்கய்யா. சம்பந்தமா வந்துட்டாங்களா? அடியாச்சி, அவங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, புறப்படுத்து இருந்தாங்க. நல்ல வேளை நீங்களும் வந்துட்டீங்க. அப்படியா? வாங்க வாங்க. சார், இவங்க தான் என்னோட அம்மா. அப்படின்னா நீ அத்தை, இவர்தான் என்னோட டாடி, ராஜசேகர். அப்படின்னா நீயும் இவனும் எப்படி? வணக்கம் வணக்கம். என்னங்க இது, நான் தான் ஏதோ ஞாபகத்துல இருந்துட்டேன்னா சம்பந்தி அம்மா நீங்களும் உட்காருங்க. நானும் ஏதோ ஞாபகத்துல இருந்துட்டேன். அனு, இவங்களுக்கு காபி டிஃபன் எல்லாம் உங்க பொண்ணு என்ன நல்லா கவனிச்சுக்கிட்டா. அப்படி நான் அவளை வளர்த்திருக்கேன். நானும் அப்படியேதான். இவனோட அப்பா பக்கத்துல இருந்தா எப்படி வளர்த்தி இருப்பாரோ, நானும் அப்படியே வளர்த்திருக்கேன். ஒரு சின்ன திருத்தம், எங்க அப்பா இருந்திருந்தா கூட எங்க அம்மா என்ன வளர்த்தின மாதிரி வளர்த்திருக்க முடியாது. அப்கோர்ஸ், உங்களை மாதிரி ஒரு நல்ல மகன் அடைஞ்ச உங்க அப்பா உண்மையிலேயே பெரிய அதிர்ஷ்டக்காரர் தான். தேங்க்யூ. ஐயா, என்ன இது மேற்கொண்டு கல்யாண விஷயமா நாளு நட்சத்திரம்? ஆமா ஆமா, 4 நட்சத்திரம் எல்லாம் பார்க்கணும் இல்லையா? பாத்துருவோம். என் மகனை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இப்பதான் ரொம்ப நெருக்கமான உறவுல பார்க்கிறேன். பாச உணர்ச்சியில நான் தடுமாறுது, வாரி அணைக்கணும்னு கை துடிக்குது. ஆனா அதை செய்ய விடாம ஒரு பாவி முகம் தடுக்குது. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாமா, நான் ஏதோ
சம்பந்தம் எல்லாம் பேசுறேன் இல்ல, இனிமே லௌகிக விஷயங்களை பத்தி பேச வேண்டியதான். சம்பந்திமா வரீங்களா, கொஞ்சம் பேசுவோம். வரேனே. என்ன தைரியம் இருந்திருந்தா என் வீட்டு படியேறி எங்கிட்டயே நீ சம்பந்தம் பேச வந்திருப்ப. நானும் அதே தான் கேக்குறேன். எந்த முறையில நம்ம பையனையும் உங்க பொண்ணையும் பழக விட்டீங்க? உன் மகன் எனக்கு எப்படி தெரியும்? என் மகன் சொல்லாதீங்க, நம்ம மகன் சொல்லுங்க. நீ எப்படி எனக்கு மனைவி இல்லையோ அதே மாதிரி அவனும் எனக்கு மகன் இல்ல. நம்ம பிரச்சனை இருக்கட்டுங்க, இவங்க கல்யாணம் நடக்காது. நடக்கவும் கூடாதுங்க. நடக்கவும் விட மாட்டேன். மரியாதை உன் மகன் அடிச்சு இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடு. அப்படி சொல்லாதீங்க. ஏதோ கொடுப்பின இருக்க போய் தான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமாவது உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. உண்மையிலேயே நான் அதிர்ஷ்டசாலிதான். மறுபடியும் உங்க வாயால் என்ன திட்டாதீங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மானம் கெட்டவளே, காலம் மாறி இருக்கலாம், அந்தஸ்து மாறி இருக்கலாம், ஆனா உன்னை பத்தின எண்ணம் மட்டும் மாறவே மாறாது. எனக்கும் அப்படித்தாங்க. காலம் மாறினாலும் அந்தஸ்து மாறினாலும் நீங்க என் கழுத்துல கட்டி இருக்கிற தாலியோட புனிதமும் நான் உங்க மேல வச்சிருக்கிற பக்தியும் என்னைக்கும் மாறாது. மறுபடியும் பத்திரி வேஷமா போடுற? மறுபடியும் நெருப்பள்ளி கொட்டாதீங்க. வேணும்னா அந்த செய்தி செய்த மாதிரி நெருப்பு குளிக்கவும் தயாரா இருக்கேன். ஆனா ஏன் நெருப்பு கண்டு பயமா இருக்கா? இல்ல, அந்த செய்தியை நெருப்பில குளிக்க சொன்ன ராம ஒரு ஏகபத்னி விரதனா இருந்தாரு. ஆனா இந்த செய்தியை சோதிக்கிற ராம அப்படி இல்லையேன்னு தான் யோசிக்கிறேன். என்ன உளர்ற? ஆமாங்க, இதுவரைக்கும் செல்வமும் செல்வியும் தான் உங்க பிள்ளைங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் அனுவும் உங்களுக்கு ஒரு பிள்ளைன்னு தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டேன்ல, உடனே இந்த இடத்தை விட்டு போயிடு. மறுபடியும் என்னுடைய அமைதியான வாழ்க்கையில குறுக்கிட்ட? இல்லைங்க, என்னாலேயோ என் பிள்ளைனாலேயோ உங்க அமைதியான வாழ்க்கை ஒரு நாளும் கெடாது. எப்படியோ இத்தனை வருஷத்துக்கு அப்புறமாவது நான் உங்களை சந்திச்சுட்டேன். எனக்கு அதுவே போதும். இனிமே நான் செத்தாலும் நிம்மதியா சாவேன். அந்த பராசக்தி அருளால நீங்க நல்லா இருக்கணும். நான் வரேன். நெல்லு, நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு தெரிய வேண்டாம். கண்ணீரை தொடச்சுக்க. தாத்தா, நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, நீங்க என்ன பேசிருப்பீங்கன்னு நினைச்ச எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. எல்லாம் அனுபவம். தாத்தா, நான் எல்லாம் பேசிட்டேன். மேற்கொண்டு லெட்டர் போடுறதா சொல்லியிருக்கேன். அனு, அப்பா கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன். வரட்டுமா? வரங்க. வரோம் சார். போயிட்டு வரேன். ரொம்ப சந்தோஷம். வரேன். பாய் ஸ்வீட் ஹார்ட். டாடி, அவங்க போயிட்டாங்களாமா? போயிட்டாங்க டாடி. டாடி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா. அனு, உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை சொல்லணும். ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தான் புரியல. சுத்தி வளைக்காம நேரடியா சொல்லிடுறேன். என்ன ஏதுன்னு கேட்டீங்கன்னா என்னால விளக்கம் சொல்ல முடியாது. பேபி, தயவு செஞ்சு செல்வனை மறந்துரு. எஸ் மை சைல்ட். உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடக்காது. நீ படிச்ச பொண்ணு, மனசை தேத்திக்க தைரியமா இரு. அம்மா, என்ன சொல்றீங்க? ஆமா, உன்னுடைய நட்சத்திரமும் அனுடைய நட்சத்திரமும் பொருந்தலன்னு சொல்றேன். நீ எனக்கு ஒரே பிள்ளை. உன்னுடைய வாழ்க்கை நல்ல விதமா அமைச்சு கொடுக்கறது என்னோட கடமை. உங்க ரெண்டு பேருடைய மனப்பொருத்தமும் குணப்பொருத்தமும் இப்ப எனக்கு அவசியம் இல்ல. நிச்சயமா இந்த கல்யாணம் நடக்காது. அம்மா, அது வந்து மேற்கொண்டு எந்த விளக்கமும் நீ என்ன கேட்க கூடாது. நான் என்ன சொல்றேன்? செல்வம், வாதம் பண்ணக்கூடிய நிலைமையில இப்ப நான் இல்லப்பா. தயவு செய்து இன்னையோட அந்த அணுவை மறந்துரு. இனி அவளை பார்க்க கூடாது, பேசக்கூடாது. காதல் இல்லாட்டி சாதல் தான் நீ முடிவு செஞ்சுட்டா உங்க அம்மாவுடைய சாவு உன்னை முந்திக்கும். அம்மா, நான் ஊருக்கு புறப்படுறேன். நீ தாய் சொல்ல தட்டாத பிள்ளையா இருக்கு பாரு. வரேன். ஐயா, பாலு. அப்படி வச்சுட்டு போங்க.
நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஐயா. என்ன தாத்தா? ஐயா கோவிச்சுக்கலன்னா ஒரு முக்கியமான விஷயம் கேட்கலாம்னு. பரவாயில்ல, கேளுங்க. இல்ல, சம்பந்தி அம்மா வந்து பேசிக்கிட்டு இருந்தப்ப கூட அணுவுக்கு செல்வத்துக்கும் கல்யாணம் தான் சொன்னீங்க. 4 நட்சத்திரம் கூட பார்க்கணும்னு சொன்னீங்க. சம்பந்தி அம்மா போனதுக்கு அப்புறம் அணுவுக்கிட்ட செல்வத்தை மறந்துடுன்னு சொல்லிவிட்டீங்க. அதான் ஏன் என்னன்னு அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? அப்படி ஒண்ணு இல்லைங்க. இது நீங்க கேட்கறதுனால அந்த ரகசியத்தை சொல்றேன். செல்வன் வேற யாரும் இல்ல, என் மகன். இதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க. தயவு செஞ்சு போயிடுங்க. தாத்தா, நான் தான் செல்வம் பேசுறேன். தம்பி தம்பி தம்பி, ஒரு முக்கியமான விஷயம். என்ன தாத்தா? தம்பி, அணுவை நீங்க மறந்துருங்க தம்பி. என்ன? ஆமா தம்பி. தம்பி, இந்த ஜென்மத்துல அதுக்கும் உங்களுக்கு கல்யாணம் நடக்க போறதில்ல தம்பி. தாத்தா, என்ன சொல்றீங்க? எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. அணு உங்களுக்கு தங்கச்சி முறை வேணுமா? நான்சென்ஸ். உங்களுக்கு என்ன பைத்தியமா? யார் அப்படி சொன்னது? என்ன, உங்க அப்பா தான் சொன்னார். தாத்தா, உங்களுக்கு உண்மையிலேயே பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. எங்க அப்பா யாரு எப்படி இருப்பாருன்னு நானே பார்த்தது இல்ல. நீங்க எப்படி பாத்தீங்க? அவசரப்படாங்க தம்பி. உங்க அப்பா வேற யாரும் இல்ல, எங்க ஐயாவே தான். என்ன? ஆமா தம்பி, அணுவோட அப்பா தான் உங்களுக்கு அப்பா. அணுவோட அப்பா எனக்கு அப்பாவா? உங்களுக்கு யார் சொன்னது? இப்பதான் ஐயா என்கிட்ட சொன்னார். அவரே சொன்னாரா? தம்பி, இங்க ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க போன வச்சிருங்க, அப்புறம் பேசிக்கிறோம். ஆமா. மிஸ்டர் ராஜசேகர் என்னோட அப்பா. சபாஷ். என் அப்பனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இனி நான் அவனை விட போறது. ராஜசேகர்! செல்வம் தம்பி. எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து எங்க அப்பாவை நான் பார்த்ததே கிடையாது. ஆனா இப்பதான் முதல் தடவையா இவ்வளவு நெருக்கமா பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. மிஸ்டர் ராஜசேகர். என்னடா மரியாதை இல்லாம அப்பம் பேரை சொல்லி கூப்பிடுறேன்னு பாக்குறீங்களா? உங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க கூடாதுங்கிறனால தான் அப்படி கூப்பிட்டேன். அது மட்டும் இல்ல, நம்ம கதையினுடைய கிளைமேக்ஸே இப்பதான் ஆரம்பம். மிஸ்டர் ராஜசேகர், இன்னைக்கு நீங்க ஒரு பெரிய கோடீஸ்வரன், ஒரு பெரிய பிசினஸ்மேன். ஆனா அன்னைக்கு தாலி கட்டின பொண்டாட்டியும் பெத்த குழந்தைகளும் விட்டுட்டு ஓடி போன ஒரு கோழை. நீங்க பெத்த பிள்ளைங்களுக்கு அண்ணன் தங்க முறை தெரியாம கல்யாணம் நடத்தி இருந்தீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கம் இல்ல? கட்டின சம்சாரத்தை சம்பந்தியாவும் பெத்த மகனை மருமகனாவும் ஆக்க இருந்தீங்களே, உங்களுக்கு எல்லாம் மானமே இல்லையா? கல்லால் அடிச்சு கொல்லப்பட வேண்டிய நீங்க எல்லாம் இன்னும் உயிரோடு நடமாடுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் ரோஷம் இல்ல? அப்பாவியான உங்க முதல் மனைவிக்கு நீங்க துரோகம் செஞ்சதுனாலதான் உங்க 2வது மனைவி ஆண்டவன் படுக்க வச்சிட்டான். அண்டர்ஸ்டாண்ட்? உங்களை சும்மா விட போறது. எங்க அம்மாக்கு தெரியாம 2வது கல்யாணம் பண்ணிட்ட உங்களை கோர்ட்டுக்கு இழுத்து கூண்டுல ஏத்துறேன். நீங்க ஒரு அயோக்கியன்னு பேப்பர்ல கொட்டை எழுத்துல வர்ற மாதிரி செய்யறேன். உங்க மேல ஜனங்களை காரி துப்ப வைக்கிறேன். எங்க அம்மாவோட கண்ணீருக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். அவங்க கண்ணீர் உங்களை பழி வாங்க விடாது. ஆமாண்டா, உங்க அம்மா பெரிய பத்தினி. அவ விடுற கண்ணீர் அப்படியே என்ன எரிச்சு சாம்பல் ஆக்கிடும். போடாடே. என்ன சொன்ன? You bloody bastard! அவனை விடுங்க தாத்தா. என்ன அடிக்கிறதுனால மட்டும் இவனோட அம்மா உத்தமி ஆயிட போறாளா? உத்தமையா நீங்க? பத்தினியா நீங்க? நான் சொல்லலம்மா, கல்லானாலும் கணவன் சொல்லுவீங்களே, கருணையே இல்லாத அந்த கல்லுதாம்மா சொல்லுச்சு. உனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சா? அணுவை ஏன் நீங்க கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கலைங்கிறது எங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். செல்வம், நீங்க கவலைப்படாதீங்கம்மா. அந்த பாவி உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் இல்லாம உங்களை பத்தி தரக்குறைவா வேற பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு நான் நல்ல பாடம் கத்து கொடுக்கிறேன்.
செல்வம், அப்பா அப்படியெல்லாம் பேசாதப்பா. அவர் எனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. அவர் எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். பாரத பொண்ணு இல்லையா? கண்ணகி சீதை பிறந்த மண்ணோட மகிமை. நீங்க வேற எப்படி பேசுவீங்க? அம்மா, உங்க கணவர் மேல கேஸ் போட்டு அவரை தலை குனிய வச்சு உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வைக்கல, நான் உங்க மகன் இல்ல. வேண்டாம்பா, நான் சொல்றத கேளு. அவருக்கு தலை குனிவு வர்ற மாதிரி எதையும் செஞ்சிடாத. எனக்கு தலை குனிவு வர்ற மாதிரி அவர் உங்களை பத்தி பேசலாம், ஆனா நான் செய்யக்கூடாதா? என்னை பத்தி நேத்து மட்டும் பேசலப்பா. அவர் அன்னைக்கே இப்படி பேசித்தானே என்ன வீட்டை விட்ட விரட்டினாரு. என்னமா சொல்ற? என் ஒழுக்கத்தை பத்தி உங்க அப்பா பேசினார்னா அவரா பேசினாரு? இல்ல, அவர் அப்படி பேச வச்ச ஒருத்தர். பேச வச்சானா? யாருது? குடும்ப வாழ்க்கையில வெறுப்பு ஏற்பட்டுதான் அப்பா நம்மளை எல்லாம் அனாதையா விட்டுட்டு போயிட்டதா இத்தனை நாள் என்கிட்ட சொல்லிட்டு வந்த. இப்ப ஏதோ புதுசா சொல்றியே, நல்லா புரியுற மாதிரி சொல்லுமா. உங்க அப்பாவுக்கு ஒரு நண்பன் இருந்தான். அவன் சாதாரணமானவன் இல்ல, ஒரு சினிமா நடிகர், பேரு கிஷோர். ஒரு சமயம் நம்ம கிராமத்துக்கு ஷூட்டிங்காக வந்திருந்தான். ஒரு நாள் உங்க அப்பா அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. வாங்க வாங்க கிஷோர், உட்காரு. உட்காருங்க. பரவாயில்லைங்க. அட உட்காருங்க. உட்காரியா? உட்காந்துறேன். அகிலா, அகிலா. இதோ வந்துட்டேங்க. இவ என்னுடைய மனைவி அகிலா. என்னங்க, இவர் சினிமாக்காரராச்சே, உங்களுக்கு எப்படி தெரியும்? இவன் கூட காலேஜ்ல படிச்சான். நாங்க 2 பேரும் உயிருக்கு உயிரான நண்பர்கள். இது கிஷோரோட செக்ரட்டரி, அதாவது காரியதரிசி. வணக்கம். அது மாதிரி ஒரு வேலை. ஆமா, குழந்தைங்க முதலாளி வீட்டுக்கு அப்ப கூட்ட அழைச்சிட்டு போயிருக்கான். அப்படியா? நானே இப்ப அழைச்சிட்டு வந்துடுறேன். கிஷோர் 5 நிமிஷம் வந்துடுறப்பா. சீக்கிரமா வந்துருப்பா. ஓய், அகிலா சீக்கிரம் டிஃபன் ரெடி பண்ணி வை. நல்ல வேலையா போற வழியே நான் மீட் பண்ணிட்டேன். இவன் தான் என் பையன் செல்வன், இது என் பொண்ணு செல்வி. சாரா, ഞാൻ അപ്പുകുട്ടൻ, നിങ്ങളുടെ ഫാൻ, ഇവിടെ കുക്ക്. നിങ്ങൾ പടം ഞാൻ എല്ലാം കണ്ടു. പോയ വാരം നിങ്ങൾ പടം കുടികെടുത്തവൻ. அவ்வளவு நல்லா இருந்ததா? ടിക്കറ്റ് കിട്ടില്ല. என்னங்க, டிஃபன் ரெடியா இருக்கு, வாங்க. ஓ, வாங்க போலாம், வாங்க போலாம். கமான் கமான். எங்களுக்காக அசல் நெய்யினால் செஞ்சதா எனக்கு அது மாதிரி. சாப்பிடுப்பா, சாப்பிடுங்க. சாப்பிடியா? கிஷோர், உன்ன மாதிரி நான் லட்சாதிபதி இல்ல, இதெல்லாம் ஏழை வீட்டு டிஃபன். பாத்தியா, இப்படி பேசினா நான் எந்திரிச்சு போயிடுவேன். ஐயோ, சாப்பிட்டு போயிடலாமே. ஏன் பறக்கறாய்? சாப்பிடுப்பா. பிரமாதமா இருக்கு டிஃபன். என் ஒய்ஃப் சமையல்ல குவீன். வரட்டுங்களா? வந்துட்டீங்களா? ஏன் வரக்கூடாதுன்னு நினைச்சியா? என்னங்க ஏதேதோ பேசுறீங்க? பேச வச்சிட்டியே. யாராவது என்ன தேடி வந்தாங்களா? இல்லைங்க, யாருமே வரல. யாரும் வரல. இது கிஷோர் பிடிக்கிற சிகரெட் பாக்கெட் மாதிரி இருக்கு. கிஷோர் இங்க வந்தானா? இல்லைங்க. பின்ன இந்த பாக்கெட் இங்க எப்படி வந்துச்சு? தெரியாதுங்க. தெரியாது? தெரியாது. உண்மையை சொல்லு, கிஷோர் வந்தானா இல்லையா? வந்திருந்தா. வந்தவனை நீ என்ன செஞ்ச? நான் ஒண்ணும் செய்யலைங்க. நான் சொல்றேன், வந்தவன் உன் காமவெறிக்கு பலியாக்கி இருக்க, அவனை எனக்கு துரோகம் செய்ய வச்சிருக்க, அப்படித்தானே? என்னங்க, உனக்கெல்லாம் நெத்தியில ஒரு குங்குமம், கழுத்துல ஒரு தாலி. என்னங்க, அவசரத்துல வார்த்தைகளை கொட்டிடாதீங்க. நடந்ததை சொல்றேன். கிஷோர் வந்தது உண்மைதான், அவன் என்ன பலவந்தம் செய்தது உண்மைதான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி தவறு எதுவும் நடக்க நான் விடலைங்க. அப்படின்னா கிஷோர் வந்தானான்னு கேட்ட போது இல்லேன்னு சொன்னியே, எதுக்காக? உண்மையை சொல்லி உங்களுக்கு கோபத்தை உண்டாக்கி உங்களை ஒரு கொலைகாரனா மாத்த நான் விரும்பல, அதனாலதான். முத்தமி மாதிரி வேஷம் போடாத. மானம் கெட்டு போய் உன் கூட வாழ நான் தயாரா இல்ல. இனி நான் உனக்கு கணவனும் இல்ல, எனக்கு நீ மனைவியும் இல்ல, உனக்கு இந்த வீட்டுல இடமும் இல்ல. ஐயோ, நான் சொல்றத நம்புங்க.
உங்க மேல சத்தியமா சொல்றேன், நான் களங்கம் இல்லாதவன். அந்த கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், என்ன கற்புள்ளவன். நம்ம குழந்தைங்க மேல சத்தியமா சொல்றேங்க, நான் புனிதமானவன். இந்த பூமி மாதா மேல அடிச்சு சொல்றேன், நான் பரிசுத்தமானவன். என்ன நம்புங்க. இனிமேல் நான் உன்னை நம்ப தயாரா இல்ல. வெளியே போ. போறேன். சந்தேகப்படுற புருஷனோட வாழ்றதை விட ஆத்திலேயோ குளத்திலேயோ விழுந்து சாவுறது எவ்வளவு மேல். இருந்தாலும் என் குழந்தைகளுக்காக நான் வாழ்ந்து தீருவேன். காலம் ஒரு நாள் உங்க கண்களை திறக்கும். அப்போ இந்த அகலா பத்தி நினைச்சு நீங்க கண்ணீர் விடுற சந்தர்ப்பம் வரும். வரேன். You get out! என்னை வீட்டை விட்டு வெளியேற்றின மறுநாளே உங்க அப்பாவும் கிராமத்தை விட்டு போயிட்டார். இதான்ப்பா உண்மையில நடந்தது. அதனாலதான் சொல்றேன், உங்க அப்பா குத்தம் செய்யல. அவரை குத்தம் செய்ய வச்சது அந்த படுபாவி கிஷோர் தான். சொல்றவன் சொன்னா கேட்டவருக்கு புத்தி எங்க போச்சு? முள்ளாளியே எடுக்கணும்னு சொல்லுவாங்க. முதல்ல அந்த நடிகன் கிஷோரை கண்டுபிடிச்சு அவன் மூலமாவே உண்மையை வரவழைக்கணும். அவனை கண்டுபிடிக்கிறது ஒண்ணு அவ்வளவு கஷ்டமான காரியம் இல்ல மிஸ்டர் செல்வன். வாங்க தம்பி, இவர் தான் நம்ம இன்ஸ்பெக்டர். நான் மெட்ராஸ்ல சொல்லல. ஓ, மிஸ்டர் ஜெயன், glad to meet you. Thank you very much. கிஷோரை பத்தி எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? உங்களுக்கு அவனை தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியும். அவன் மெட்ராஸ்ல தான் இருக்கான். நீங்க என் கூட வந்தீங்கன்னா அவனை உங்களுக்கு காட்டுறேன். இன்னைக்கே கூட போலாம். ரொம்ப சந்தோஷம். You are so lucky. Thank you. என்னங்க மிஸ்டர் கிஷோர், பாட்டை ரொம்ப ரசிக்கிறாப்புல இருக்கு. டாக்டரா? வாங்க டாக்டர். உட்காருங்க. இல்லைங்க மிஸ்டர் கிஷோர், நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கேன். ஒரு 2 hours பொறுத்து வரேன். அவகாசமா பேசலாம். டாக்டர், நீங்க ரவுண்ட்ஸ் புறப்பட்டீங்க. நான் எப்ப டாக்டர் ரவுண்ட்ஸ் போறது? ஏன் டாக்டர், நம்ம ஆஸ்பத்திரி சுத்தி மெதுவா ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துட்டுமா? நோ நோ, லாஸ்ட் வீக் தான் இன்ஜெக்ஷனே போட்டிருக்கேன். பெட்டை விட்டு எழவே கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? நான் விட்டாலும் இந்த பெட் நம்மளை விடாது போல இருக்கே. குட் மார்னிங் சார். வா கிருத்திகா, எங்க நம்ம சாப்பாடு? ரெடி சார். என்ன கிருத்திகா? இன்னைக்கு கோட்டா எவ்வளவுதான். இன்னைக்கு ராத்திரியே யாருக்கும் தெரியாம வெளியில போய் 10 பாக்கெட் சிகரெட் வாங்கிட்டு வந்து ஊதி தள்ள போறேன். ஆமா, இப்ப ராத்திரியா பகலான்னு சொல்லுங்க, அப்புறமா நீங்க வெளியே போறத பத்தி பேசலாம். அதான் நீ வந்ததும் சொல்லிட்டியே குட் மார்னிங்னு, அப்புறம் என்ன? இப்பெல்லாம் நான் சொல்றது உனக்கு கிண்டலாத்தான் தெரியும். ஒரு நாளைக்கு வெளியில போய் சிகரெட் வாங்கி காட்டனா இல்லையா பாரு. ஹலோ ஹலோ. Come on. Come on. Sit down. Sorry. Sit down. ஏங்க, இந்த ட்ரெஸ் வேற போட்டுக்க சொல்லிட்டீங்க. இங்க பிடிக்குது, இங்க பிடிக்குது.
எல்லா இடத்துலயும் உனக்கு பிடிக்கும். எல்லாத்தையும் போட்டு அனுபவிக்கணும்படி. அங்க பாத்தியா எவனோ என்னென்னமோ போட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா நீ என்ன போட்டுக்கிற? ஒரு தாவணி வாங்கி கொடுங்க, போட்டுக்கிறேன். ஐயோ, ஆஹா, ஆமா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போஸ்ல இருக்காங்க. ஏய், அங்க பாத்தியா அவங்க யாருன்னு உனக்கு தெரியுதா? சிலுக்கும் கமலம் தான். அவங்கள பார்த்தா உனக்கு என்ன தோணுது? எனக்கு ஒண்ணுமே தோணலிங்க. எனக்கு என்னென்னமோ தோணுது. அவனுக்கு நான் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட். யாருக்கு அடிக்குது யோகம், அவனுக்கு தான் இந்த தேகம். I want a boyfriend, new boyfriend. அவனுக்கு நான் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட். யாருக்கு அடிக்குது யோகம், அவனுக்கு தான் இந்த தேகம். ஒரு இரவிலே தனித்திருந்தி அங்கு முதல் முதல் ஒருவன் வந்தான். ஒரு இரவிலே தனித்திருந்தேன், அங்கு முதல் முதல் ஒருவன் வந்தான். அடியவனிடம் உணர்ச்சி இல்லை, நல்ல அனுபவம் உதிர்ச்சி இல்லை. ஆசை கொண்டாட அனுபவம் கொண்டாட ஆனந்த தேடுது போய். அஜந்தா எல்லோரும் கலைகளறிந்த அழகியான் மகன் தேவை. மன்மதன் பூங்கடை மார்பிலே பாயுதே, மாப்பிளை மார்களை என் விழி மேயுதே. I want a boyfriend, new boyfriend. சில தலைவர்கள் வருவதுண்டு, பல அறிஞர்கள் வருவதுண்டு. சில தலைவர்கள் வருவதுண்டு, பல அறிஞர்கள் வருவதுண்டு. இங்கு ஆழ்பவர் சிலர் வரினும் என்னை ஆழ்பவன் எவனும் இல்லை. கால்கள் பின்னாமல் நடந்தால் கண்ணீர் பூவுடன் போகும். மோகம் தீராமல் ஓடுமாடினால் எப்படி என்னுடன் போகும்? ஏனடி பூங்கொடி ஏக்கமே தீருமா? ராத்திரி வேளையில் தூக்கமே தோன்றுமா? I want a boyfriend, new boyfriend. அவனுக்கு நான் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட். யாருக்கு அடிக்கிறியோ அவனுக்கு தான் இந்த தேகம்.
ஐயோ அம்மா அப்பா என்னங்க இது சின்ன பிள்ளையாட்டமா கீழே விழுந்துட்டீங்களே? ஆமா, அங்க தட்டி விட்டு இங்க எப்படி வந்து விழுந்தேன்? எங்க தட்டி விட்டுச்சு? டாக்டர் அம்மா டான்ஸ் ஆடினாங்களே. டாக்டர் அம்மா டான்ஸ் ஆடினாங்களா? என்னங்க இது? அதை ஏன் கேக்குற? அவங்க மட்டுமா ஆடினாங்க, கூட நானும் சேர்ந்து ஆடினேன். கமனும் சிலுக்கு என்ன ஆடினாங்க, நாங்க 2 பேரும் தூள் கிளப்பிட்டோம். நீங்க தூள் கலப்பல, இப்ப நான் உங்களை தூள் கலப்ப பாரு. என்ன பையச்சலு? மிஸ்டர் செல்வம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இதை வந்துடுறேன். ஓகே. டாக்டர், மீட் மிஸ்டர் செல்வன், டாக்டர் தேவராஜ். ஹலோ சார். நைஸ் டு மீட் யூ. மிஸ்டர் செல்வன், இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னார். ஐ see. கிஷோர் பார்வை இல்லாதவராச்சே. என்ன பார்வை இல்லாதவரா? பிறவியிலேயே அந்த மாதிரி ஆனவர் அல்ல, ஒரு ஆக்சிடென்ட்னால அந்த மாதிரி ஆயிடுச்சு. பார்வையற்றவர் மட்டுமல்ல, அவர் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டும் கூட. இன்னும் கொஞ்ச நாளைக்கு யாரும் அவர்கிட்ட குடும்ப விஷயங்களை பத்தி பேசாம இருந்தா நல்லது. அதனாலதான் அவர்கிட்ட பேச யாரையுமே அனுமதிக்கிறது இல்ல. தப்பா நினைக்காது. பட் ஒன் திங், நீங்க அவரை தூரமா இருந்து பாக்குறதுல எனக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்லை. வாட் யூ திங்க்? எஸ் டாக்டர், அந்த ஜென்டில்மேனை நான் தூரத்துல இருந்தே பார்க்கிறேன். வெரி குட், கம் ஆன். அருமையான பாட்டு. என் மாதிரி பாவப்பட்ட ஜென்மங்களுக்காகவே பாடியிருக்காரு. மிஸ்டர் செல்வன், அதோ கையில டிரான்ஸ்போர்ட்டோட நடந்து வந்துட்டு இருக்காரு, அவர்தான் மிஸ்டர் கிஷோர். அமைதியும் மகிழும் அற்றது உலகில், அமைதியும் மகிழும் அரும்பிட முடியாது. எங்க அம்மாவோட சந்தோஷத்தை பறிச்சான் பாவி. தெய்வம் இவன் கண்ணையே பறிச்சிடுச்சு. இவனுக்கு ஒரு நல்ல தண்டனை தான். மிஸ்டர் செல்வம், கிஷோர் உங்க குடும்பத்தை பிரிச்சதுனால்தான் ஆண்டவன் அவரோட கண்ணை பறிச்சாரு, அவரோட அமைதியை பறிச்சாரு, அவரோட நல்ல மனைவியும் ஒரு நாள் தற்கொலை செய்து கொள்ள வச்சாரு, அவருடைய ஒரே மகனையும் சின்ன வயசுலயே வீட்டை விட்டு ஓட வச்சாரு. ஆச்சரியமா இருக்கு. அந்த அயோக்கியனோட குடும்ப விஷயங்களை கூட இவ்வளவு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? எப்படி? அப்பாவோட விஷயங்களை பத்தி மகனுக்கு தெரியாதா என்ன? What do you mean? என்ன சொல்றீங்க? ஆமா மிஸ்டர் செல்வன், கிஷோர் எங்க அப்பா தான். உங்க குடும்பம் பிரிஞ்சதுக்கு காரணம் அவர் தான். அவர் செஞ்ச குத்தத்துக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, அதை நான் ஏத்துக்கிறேன். You're correct. அப்பம் பட்ட கடனை மகன்தான் தீக்கணும்னு சொல்லுவாங்க. மிஸ்டர் ஜேன், இனிமே என் தங்கச்சியை மறந்துருங்க. எங்க குடும்பத்தை கெடுத்த ஒரு அயோக்கியனோட மகனை எங்க வீட்டு மருமகனா நான் ஏத்துக்க தயாரா இல்ல. மிஸ்டர் செல்வன், I am sorry. Goodbye. எஸ் சார், எஸ். நான் காலையில வரேன். ஓகே டாக்டர், மிஸ்டர் கிஷோரை காணோம். எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டேன். வாட் யூ மீன்? அவரால் எங்க போக முடியும், அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல? கமா. நானே கடைக்கு போய் எனக்கு மட்டும் இல்ல டாக்டருக்கு சேர்த்து சிகரெட் வாங்கிட்டு வரேன். அப்ப தெரியும் இந்த குருடனுடைய திறமை. ஏம்பா, பராசக்தி பாட்டை கேடுங்க போய் பரலோகம் போலான்னு முடிவு பண்ணிட்டியா? கொஞ்சம் பாரு, கசமானம் பாத்து பாப்பா. சரிதான்பா. யோ அறிகட்ட முண்டான், உனக்குலாம் ரேடியோட கேடா? பாத்து போயா. சரிதான். ஏன் சார் பார்த்து வரக்கூடாது?
உங்களுக்கு கண்ணு முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா? கண்ணு முன்னாடி இருந்தானா பின்னாடி இருந்தானா எல்லாம் ஒண்ணுதான். அடே, உங்களுக்கு கண் பார்வை கிடையாதா? ஐ எம் சோ சாரி. இந்தாங்க கண்ணாடி, இந்தாங்க ஸ்டிக். மெதுவா இந்தாங்க ரேடியோ. மெதுவா வாங்க, மெதுவா வாங்க, மெதுவா மெதுவா மெதுவா. இந்த பெஞ்சில் உட்காருங்க. ஏன் சார், உங்களுக்கு அடி பலமா பட்டுடுச்சா? அப்படி ஒண்ணும் இல்லைங்க. உங்களை எங்கேயோ பார்த்த. ஆமா, நீங்க கிஷோர் தானே? நீங்க? ஏய் கிஷோர், நான் தான் ஓல்டு ஃப்ரெண்ட் ராஜசேகர். ராஜசேகர்? ராஜா கிஷோர். ராஜா கிஷோர். ராஜா கிஷோர். ஆமா, உனக்கு எப்படா கண்ணு போச்சு? எப்பல இருந்து இப்படி இருக்க? எப்ப போச்சு எப்படி போச்சுன்னு கேட்கறத விட ஏன் போச்சுன்னு கேளு. தாயா பார்க்க வேண்டிய பொண்ணுகளையும் தங்கையா பழக வேண்டிய பொண்ணுகளையும் தாரமா நினைச்சேன், தாறுமாறா நடந்துகிட்டேன். எல்லாத்துக்கும் மேலா ஒரு பத்தினி பெண்ணோட வாழ்க்கையில குறுக்கிட்ட. அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தமா கடவுள் என் கண்களையே போய்கிட்டாரு. கிஷோர், என்னடா சொல்ற? புரியும்படியா சொல்லு. ராஜா, உத்தமையான உன் மனைவி மேல நான் தான் வேணும்னு அபாண்டமான பழி சுமத்துறேன். என்னடா சொல்ற? அன்னைக்கு உன் வீட்டுல ஆறுயிர் நண்பன் உன் மனைவி கிட்ட என்ன அறிமுகம் செஞ்சு வச்சேன். ஆனா நானும் என் மனைவியையே தற்கொலை செய்து கொள்ள வச்ச ஒரு அயோக்கிய. உன் குழந்தைகளையும் அறிமுகம் செஞ்சு வச்சேன். நானும் இப்ப என்ன காப்பாத்துற என் மகனையே சின்ன வயசுல வீட்டை விட்டு ஓட வச்ச ஒரு கொடூரமானவன். நீயும் மனைவியும் களங்கமில்லாத மனசோட எனக்கு பெரிய உபச்சாரமும் பண்ணீங்க. ஆனா நான் ஒரு கபட வேஷத்தாரின்னு உங்களுக்கு அப்ப தெரியாது. உன் மனைவி கிட்ட போகும்போது கண்ணியமான முறையில போயிட்டு வரேன்னு கும்பிட்டன்னா ஒரு காம வெறி பிடிச்ச கயவன்னு. பாவம், அவளுக்கு அப்ப தெரியாது. உன் வீட்டுல சாப்பிட்ட கை கூட காயல. அன்னைக்கு ராத்திரியே உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்ய நினைச்சேன். அகிலாவை எப்படியும் அடையணும்னு தீர்மானிச்சேன். உண்மையிலேயே என் ஃப்ரெண்டு ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். அவன் ஒய்ஃபு எல்லாமா இருக்கா. அப்படியே கடிச்சு தின்னலாம்னு நினைக்கிறேன். ஏய், நினைக்கிறீங்க, நீங்க நினைக்கிறீங்க. என்னடா உளர்ற? நீங்க நினைக்கிறது தப்பு இல்லையேங்கிற. நீங்க நினைக்கிறதுக்கு அந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணுமே. நம்ம தொழில் இருக்க சார், பாக்குறவங்களுக்கு ஒரு மயக்கம் தர்ற தொழில். என்னதான் புருஷன் ராஜா மாதிரி இருந்தாலும், ஒரு சினிமாக்காரனா இருந்தா, குடும்ப பொண்ணா இருந்தாலும் அவளுக்கும் ஒரு கிளுகிழுப்பு இருக்கத்தான் செய்யும். அதுவும் நீங்களோ ஒரு புகழ் வாய்ந்த நடிகர், உங்க பார்வை அந்த பொண்ணு மேல விழுந்ததுன்னா அது அவளோட அதிர்ஷ்டம். லெக்சரர் டவுனுக்கு போயிருக்காரு. குழந்தைகளும் வேலைக்காரனும் இப்பதான் பண்ணையார் வீட்டுக்கு போயிருக்காங்க. சொர்க்க வாசல் திறந்திருக்கும். வெற்றியோட காரியத்தை முடிச்சிட்டு வா. நீங்களா? அவர் வெளியே போயிருக்காரு. அகிலா, உங்க லுக் இருக்கே அது சினிமா லுக். உங்க பாடி ஸ்கெட்ச் பியூட்டிஃபுல் ஸ்கெட்ச். இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஒரு நண்பனோட மனைவி கிட்ட பேசுற பேச்சா இது? என் பேச்சுல எப்பவும் குறை இருக்காது. நீயும் பிடிவாதம் பிடிக்க போறவனும் இல்ல, நானும் விட போறவனும் இல்ல. சரிதான், வாடி. இருக்கமே, போயிடு. என்ன நெருங்காத, போயிடு. வேண்டாம், என்ன தொடாத. விடு, 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 விடு. நண்பனுக்கு துரோகம் செய்ய நினைக்கிற நாய், உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா இப்பவே போயிடு. இல்ல நீ உயிரோட திரும்ப மாட்டேன். அகிலா, எனக்கு பணியாதவங்க யாரும் நல்லா வாழ்ந்ததில்லை. உனக்கு அதே கதிதான். வர்றேன்.
சார் ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுச்சான். கார் கொஞ்ச நேரத்துல வருமா, நம்மள உடனே ரெடியா இருக்க சொன்னாங்க. குட் ஐடியா. பழிக்கு பழி. மணி சீக்கிரம் நேரம் வரல. சீக்கிரம் சீக்கிரம் வண்டி வைங்க, வண்டி வைங்க. மேனேஜர், என் ஃப்ரெண்ட் ராஜாட்ட இந்த லெட்டர் கொடுத்துருங்க சார். டேக் கிஷோர். ராஜா, நல்ல நேரத்துல வந்தேன். நான் ஊருக்கு புறப்பட்டேன். ஏன்னா திடீர்னு ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு, அதான் ஊருக்கு புறப்பட்டேன். இந்த லெட்டர். என்ன லெட்டர்? முக்கியமான விஷயம். நேர்ல சொல்றதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல, அதான் லெட்டர் எழுதி. அப்படி என்ன விஷயம்? நான் போனதுக்கு அப்புறம் பிரிச்சு படிச்சுப்பேன். பாய். சார், ஆருய நண்பன் ராஜாவுக்கு ஒரு அதிர்ச்சி தரும் சம்பவம் இரவு உன் வீட்டில் நடந்து விட்டது. நான் உன் வீட்டிற்கு சற்று நேரத்துக்கு முன் வந்திருந்தேன். வீட்டில் யாருமே இல்லை, உன் மனைவியை தவிர. எனவே திரும்பி விடலாம் என்று புறப்பட்டேன். உனது மனைவியோ நீ வருவதற்கு நேரமாகும் என்று கூறி என்னை நீ வரும் வரை அங்கு இருக்கும்படி கண்டிப்புடன் கூறவே நானும் வேறு வழியின்றி உனக்காக காத்திருந்தேன். ஆனால் திடீக்கிடும் அந்த விபரீதம் நடக்கும் என்று நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. உனது மனைவி திடீரென என்னை கட்டிப்பிடித்து காதல் மொழி பேச ஆரம்பித்து விட்டாள். தடுத்த என்னை பலவந்தம் செய்ய ஆரம்பித்து விட்டாள். நானும் என்னால் முடிந்தவரை போராடி பார்த்தேன் தப்பிப்பதற்காக. ஆனால் அவளோ என்னை விடுவதாக இல்லை. என்ன செய்வது? நானும் மனிதன் தானே. கடைசியில் உனக்கு துரோகம் செய்யும்படி உன் மனைவி என்னை ஆளாக்கி விட்டாள். உன் முகத்தில் விழிக்கவே எனக்கு அவமானமாக இருக்கிறது. என்னை மன்னித்து விடு நண்பா, என்னை மன்னித்து விடு. இப்படிக்கு கிஷோர். கிஷோர், அட பாவி, என் அகிலா மேல அநியாயமா பழிய சுமத்தி எங்க வாழ்க்கையை கெடுத்துட்டியடா. நீ உருப்படிவியா? ராஜா, அவரோட அப்பா அயோக்கியன்னா அவர் என்ன தப்பு பண்ணாரு? அவரையே வேண்டான்னு சொல்ற? அனுவோட அப்பா அயோக்கியர்னா அனு என்ன தப்பு பண்ணா? அவளை ஏன் வேண்டான்னு சொல்றோம்? டேய், உன் பிரச்சனையும் அவ பிரச்சனையும் ஒன்னாயிடாதுடா. உன் விஷயத்துல உறவே சரியில்லையே. அப்போ இவ விஷயத்துல முறையே சரியில்லையே. என்னடா முறை சரியில்லை? அப்ப பேசுறதுல என்ன முறை இருக்கு? ஒரு அயோக்கியனால நம்ம குடும்பமே செதறி போச்சு. அவனால உங்களுக்கு ஏன் நம்ம குடும்பத்துக்கே ஒரு பெரிய கலகம் ஏற்பட்டு போச்சு. அப்படிப்பட்ட ஒரு பாவியோட மருமகளா போறேன்னு சொல்றாளே, இதான் முறையா? நீங்க அந்த பாவிக்கு சம்பந்தியா இருக்கணும்னு நினைக்கிறாளே, இல்ல அதான் முறையா? நம்ம குடும்பத்தை அப்பா அனாதை ஆகிட்டு போயிட்டாரே, அதே மாதிரி உன் குடும்பத்தை நீயும் அனாதை ஆகிட்டு போயிடுவியா? கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு அப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரே, அதே மாதிரி நீயும் பண்ணுவியா? ஒருத்தருடைய அப்பா இறந்து போயிட்டா அவருடைய அப்பாவைத்தான் எரிக்கணுமே தவிர மகனையும் சேர்த்து எரிக்க கூடாதுப்பா. நீ என்ன சொல்ற? அதான் அம்மாவும் மகளுமா பேசிட்டீங்களே, நீ நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? யார் பேசினா என்னப்பா, நியாயம் பேசணும். டேய், இன்ஸ்பெக்டருடைய அப்பா உங்க அம்மாவுடைய மானத்தை கெடுக்க வந்தாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் உன் தங்கச்சியுடைய மானத்தை காப்பாத்தி கொடுத்தாரு. இதுல யார் உயர்ந்தவர்? அதனால நம்ம குடும்பத்துக்கு பாதகம் புரிஞ்ச அப்பனை நினைச்சு சாதகம் புரிஞ்ச மகனை வெறுத்துற கூடாதுப்பா. உண்மைதாம்மா. மிஸ்டர் ஜெயனை வெறுத்தது என் தப்புதான். செல்வி, அண்ணா, ஐம் சாரி. அகிலா, நீங்களா? நீங்க என்னங்க? அகிலா, என்ன மன்னிச்சிரு. உன் மேல அபாண்டமா பழி சுமத்திட்டேன். இப்பதான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. ஐயோ, என்னங்க இதெல்லாம்? வாங்க மிஸ்டர் ராஜசேகர். டேய், மரியாதை பேசு. இவர் உங்க அப்பா. ஃபாதர், நான் டாக்டர் செல்வி, உங்களோட மக. செல்வியா? இப்போ நீ ஒரு டாக்டரா? ஐ எம் சோ ஹாப்பி. செல்வி, என்ன புதுசா உறவு முறை கொண்டாடுற? சும்மா என்ன, நீயாவது அப்பாவை பாத்துருக்க, நான் இப்பதானே புதுசா பாக்குறேன். கொஞ்ச நேரம் இரு. பரவாயில்ல, மனுஷனாதான் இருக்காருல்ல? நிறுத்துங்க, உங்களுக்கு எல்லாம் அறிவில்ல. இவரை நீங்க அவமானப்படுத்தல, என்ன அவமானப்படுத்துறீங்க. பரவாயில்லம்மா,
உனக்கும் இவங்களுக்கும் நான் அவமானத்தை ஏற்படுத்தினேன் இல்லையா, அதை விடவா இது பெருசு. தட்ஸ் ஆல் ரைட். கண்ணு கெடுத்ததுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம். That's it. எங்க தாயை அன்னைக்கு பத்தினியான்னு கேட்டீங்க, உத்தமையான்னு கேட்டீங்க. இப்போதுக்கு வந்தீங்க. உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்தேன்ப்பா. உங்க அம்மாவுக்கு நான் செஞ்ச துரோகத்துக்கு பிராயச்சித்தம் செய்யறதுக்காக வந்தேன்ப்பா. நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, மன்னிச்சிடுங்க. என்னங்க இது? எழுந்துருங்க. இன்னைக்கு இங்க மன்னிப்பு கேட்பீங்க, நாளைக்கு ரெண்டாவது பொண்டாட்டிட்ட போய் மன்னிப்பு கேட்பீங்க. செல்வி, நீ நினைக்கிற தப்புமா. எனக்கு இருக்கிற ஒரு மனைவிதான், அது உங்க அம்மா தான்மா, உங்க அம்மா தான். ஓ, அப்போ அனுவோட அம்மா யாரு? உங்க ஆசை நாயகியா? No! No! அப்ப சொல்லுங்க, அவங்க யாரு? டேய், அவ என் தங்கச்சிடா, என் தங்கச்சி. இலங்கையில சிங்களவாதிகளால அநியாயமா விதவையாக்கப்பட்ட என் தங்கச்சி தாண்டா அவ. என்ன டாடி டாடின்னு சுத்திட்டு இருக்காளே அனு, அவளுக்கு நான் தாய் மாமன்டா, தாய் மாமன். பெத்த அப்பனுடைய முகத்தையே பார்க்காத அவ என்னத்தான் தன் சொந்த தகப்பனா நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவளுடைய தகப்பன் கொலை செய்யப்பட்ட துக்கம் அவளுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நானே என்ன அவளோட தந்தையா மாத்திக்கிட்டு அவளையும் அவளுக்கு இருக்கிற ஏராளமான சொத்துக்களையும் பாதுகாத்துட்டு வரேன். அவ்வளவுதான். தயவு செஞ்சு தங்கச்சியை தாரம் சொல்லி என் தலைகுடிய வச்சிடாதீங்க பிளீஸ், பிளீஸ். அட பாவி, உண்மை தெரியாம அவருடைய தியாக உள்ளத்துக்கு களங்கம் கற்பிச்சுட்டேடா. என்னங்க என்னங்க, அவன் பேச்ச கேட்டு நானும் உங்களை தவற புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. அப்பா, ஐம் சோ சாரி. என்னையும் மன்னிச்சிடுங்கப்பா. செல்வி, என்னம்மா அது? மன்னிப்பு கேட்க வேண்டியவன் நான் தான்மா, நீங்க இல்ல. செல்வன், செல்வன், செல்வன். கல்யாணம் சொர்க்கத்தில் நிச்சயிப்பதா